ஓப்பனிங்லேயே நம்ம ஹீனியோட வாய்ஸ் ஓவரில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அவங்க நேம் வந்து சியாவா. அவங்க வந்து இந்த நாட்டிலேயே மிகப்பெரிய பணக்கார ஃபேமிலியான சி ஃபேமிலியோட மருமகளாக இருக்காங்களாம். எல்லாரும் நினைக்கலாம் நான் இந்த பணக்கார வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறேன், ரொம்ப ஹாப்பியாக வாழ்கிறேன்னு. ஆனால் எனக்கு தான் தெரியும் என்னோட மனசில் வெறுப்பை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்னு இவங்க சொல்ல சொல்ல அந்த பக்கமாக நம்ம ஹீரோ வரதான் காட்டுறாங்க. அவங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. இன்னும் வாரம்லாம் இவன் மேலே எனக்கு சுத்தமாக லவ்வே கிடையாது, வெறுப்பு தான் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொன்னவங்க நம்ம ஹீரோ மேல கண்ணாடி கிளாஸ போட்டுறாங்க. ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோ தப்பிச்சிட்டாரு. நீலாம் சாகருக்கு தகுதியானவ தான், நீ பண்ண தப்பாலதான் உன்னோட குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நல்லா திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோ கோப்பட்ட மாதிரிலாம் தெரியல, அவளுக்கு ஏதோ ஆயிடக்கூடாது அப்படின்னு. சரி பேசுறதெல்லாம் பேசி முடிச்சிட்டியா, ஃபர்ஸ்ட் கீழே இறங்கு அப்படின்னு சொல்றான். முடியாது, உன்னை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு, வாந்தியா வருது, ஸோ நீ செத்துப்போ அப்படின்னு இன்னொரு ஜேட் பாட்டில தூக்கி எறிய. அது ஹீரோ கையில பட்டு ரத்தமா வருது. ஆனாலும் ஹீரோ கோப்பட்ட மாதிரிலாம் தெரியல. அவ கீழே விழுந்துடக்கூடாது, அவளை சேவ் பண்ணணும் அப்படி மட்டும் தான் மனசுக்குள்ள நினைக்கிறான். ஆனா அவ மறுபடியும் ஒரு ஜேட் பாட்டில தூக்கி எறிய வர அப்போ மின்னல் வந்து தாக்கிறது. அப்படியே கீழே விழுந்துடா. ஒரு பக்கம் சர்வெண்ட்லாம் காப்பாற்ற ஓடி வர, இன்னொரு பக்கம் ஹீரோ சேவ் பண்றதுக்காக ரெடியா நிக்கிறான். அப்படியே டைம் ஃப்ரீஸ் ஆகுது. பார்த்தா ஹீரோனி அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கா. நான் எதுக்கு அந்த இடத்துல நிக்கிறேன் அப்படின்னு இவ ரொம்ப பயப்படுறா. அப்பதான் சுத்தி முத்தி பாக்குறா, ஹீரோ நிக்கிறதையும் பாக்குறா. அப்பதான் அவளுக்கு புரியுது நாவலுக்குள்ள ட்ராப் ஆகி இருந்திருக்கேன்னு, அதுவும் வில்லி கேரக்டரா அப்படின்னு ஒரு ஃபிளாஷ்பேக் தான் சொல்றா. 20 வருஷமா நல்ல பொண்ணாட்டம் கைண்டா தான் இருந்தேன். ஆனா இந்த மேலீடு மோயின் என் வாழ்க்கையில எப்போ வந்தோனோ டோட்டலா சேஞ்ச் ஆகிட்டு இந்த நாவல் புக்கு எனக்கு கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டு. அதனால எப்போதும் அவன் பின்னாடி தான் சுத்திட்டு இருந்தேன். ஆனா அவன் என்ன ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டான். அப்புறம் ஒரு நாள் யாரும் எனக்கு ட்ரக் கொடுத்து என்கிட்ட தப்பா நடக்க பார்த்தாங்க. அந்த டைம்ல ஹீரோ வந்து என்னை சேவ் பண்ணி கூப்பிட்டு போனான். நான் ட்ரக்ல இருந்ததால அன்னைக்கு நைட்டு 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டோம். அதுக்கப்புறம் நான் பிரெக்னென்ட் ஆனேன். டக்குன்னு 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். இந்த விஷயம் தெரிஞ்ச மோயன் இனிமே என்ன பார்க்க வராதன்னு கிட்ட கோப்பட்டான். அதனாலேயே நான் இந்த சி ஃபேமிலியை அடியோட வெறுத்தேன். யாரையும் மதிக்க மாட்டேன், நான் வைக்கிறதா சட்டம், எல்லாரையும் புள்ளி பண்றதா என்னோட வேலை அப்படின்னு முன்னாடி பண்ண கொடுமையெல்லாம் சொல்றா. சொல்லிட்டு நான் இப்போ வேக்கப் ஆகிட்டேன், முன்னாடி இருந்த மாதிரி இருக்க மாட்டேன், ஸோ எனக்கு கீழே இறக்கி விடு, எனக்கு சாகலாம் விருப்பம் இல்லை அப்படின்னு கத்திட்டு இருக்கா. டைம் ஃப்ரீஸ் ஆனது நார்மல் ஆகுது. கீழே விழுந்துடா. அப்படியே கட் பண்ணா மயக்கத்துலேருந்து கண் முழிச்சிட்டு நான் செத்துட்டனோ அப்படின்னு பயந்துட்டு இருக்கா. நீங்க சாகலாம் செய்யல, உயிரோட தான் இருக்கீங்க, உங்களை ஹீரோ சேவ் பண்ணியாச்சு அப்படின்னு பட்லர் சொல்லும் போது தான் அவளுக்கு நிம்மதியா இருக்கு, எப்போ நம்ம சாகல அப்படின்னு. நீங்க கண் முழிச்சிட்டீங்கன்னு மாஸ்டர் கிட்ட போய் சொல்லிட்டு வரேன்னு பட்லர் கிளம்ப. அதெல்லாம் வேண்டாம், நானே நேராக போய் சர்ப்ரைஸ் பண்ண போறேன் அப்படின்னு இவ சர்ப்ரைஸ்ன்னு போய் நிக்கிறா. பார்த்தாங்க யாருமே இல்ல, இருட்டா கிடக்குது. கீழே ஹீரோட அம்மா அப்பா 3 பேரும் சேர்ந்து ஏதோ வெட்டிட்டு இருக்காங்க. லைட்டும் போடாம மெழுகுவர்த்தி வெளிச்சத்துல வெட்டிட்டு இருக்காங்களா. இதை பத்தி ஹீரோனிக்கெல்லாம் அள்ளி விட்டுருது. நம்மள கொல்லதான் போறாங்களோ அப்படின்னு ஓட ஆரம்பிச்சிட்டா. பின்னாடி அப்பா அம்மாவும் ஓடுறாங்க. இவ எதுக்கு ஓடான்னு தெரியாம அவங்களும் பின்னாடி ஓட. இவா முன்னாடி ஆடக்கூடமா நிறைய விஷயத்த பண்ணிருப்பேன், அதுக்கு நீ என்ன கொன்னுறாதீங்க, என் வயிற்றுல குழந்தை இருக்கு அப்படின்னு பயந்து கத்திட்டே ஓடிட்டு இருக்கா. இப்படியே கொஞ்ச நேரம் பயந்து ஓடிட்டு இருப்பாளாம். ஒரு கடத்துல ஹீரோ லைட்டை போட்டு விடுறான். அப்பா அம்மாவோ மருமகளே எதுக்குமா இப்படி ஓடுறா அப்படி சொல்லி கேட்கும் போது, ஷார்ப்பான கத்திய வச்சிருக்கீங்க, அதை பார்த்துட்டு ஓடாம நீ என்ன வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா? இந்த கத்தியை வச்சு நாங்க உனக்கு ஃபுட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். உனக்கு பிடிச்ச ஃபுட்டு ஒன்றும் இல்லைன்னா அந்த டேபிள ஒரு வழி பண்ணிடுவாள்ல, அதுக்காக தான் நாங்கள் ஃபுட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு அம்மா சொல்லும்போது, அதுக்கு நீங்கள் லைட்டு போட்டே ஃபுட்டை ரெடி பண்ணியிருக்கலாமே, என்னம்மா பேசுகிறா, 9 மணி ஆன உடனே லைட்டு போடக்கூடாதுன்னு நீ தானே ரூல்ஸ் போட்டா, உன்னோட தூக்கம் கெட்டு போயிடும்னு, அதனால தான் நாங்கள் லைட்டே போடல, இருட்டில் கடந்து செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னு அம்மா சொல்லும்போது, எது நான் சொன்னேன்னா நான் மாசமாக இருக்கிறதால இந்த அட்வான்டேஜை எடுத்துக்கிட்டேன்னா, ஐயோ இந்த நாவலுடைய ஆத்திற்கு அறிவே இல்லை, இப்படி போய் எழுதிருக்காரு பாரு அப்படின்னு மனசுக்குள்ள திட்டிட்டு இருப்பா. சரிம்மா நீ சாப்பிட்டு தூங்கு, நாங்க 2 பேரும் தூங்க போறோம், நாளைக்கு உனக்கு பிடிச்ச சாப்பாடுல செய்யணும் இல்லையா அப்படின்னு அப்பா அம்மா அங்கேருந்து கிளம்புறாங்க தூங்குறதுக்கு. ஹீரோ சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டு மறக்காம இதை சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பிறான். அப்ப அவன் கையில உள்ள காயத்தை பாக்குறா. நம்மளாலதான் அவருக்கு இந்த நிலைமை, முன்னாடி எப்படி மோசமா நடந்திருக்கிறோம், இனிமே அப்பெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு ஹீரோக்கு மெடிசன் எல்லாம் கொண்டு வருவாளா. அப்ப ஹீரோ வந்து ட்ரெஸ் எல்லாம் கழட்டி சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு இவ ஸ்டன் ஆகிட்டா. எவ்வளோ அழகா இருக்காரு, இதை விட்டுட்டு நான் வேற ஒருத்தர் பின்னாடியே சுத்திட்டு இருந்திருக்கேன் பாரு அப்படின்னு அவளே திட்டிட்டு ஹீரோக்கு மெடிசன் போட வருவாளா. ஒன்றும் தேவையில்லை, முன்னாடி பண்ணதெல்லாம் ஞாபகம் இல்லையா அப்படி ஹீரோ கேட்குறான். அப்படி முன்னாடி என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி நம்ம ஹீரோக்கு மெடிசன் அப்ளை பண்ணி விட்டுருக்கா, ஆனால் அதில் வேற என்னமோ மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணி விட்டுருக்காளா. அதனால ஹீரோ ரொம்பவே அவதிப்பட்டிருக்கான். இப்போ அதெல்லாம் ஞாபகம் வரவும், ஹனி முன்னாடி பண்ணதெல்லாம் மனசாட்சி இல்லாமல் பண்ணிட்டேன், இப்போ மாறிட்டேன், இனிமே அப்பெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு
அப்படின்னு சொல்லி பார்க்குறா. பட் ஹீரோ நம்புற மாதிரிலாம் தெரியல. நீ சொல்றத நான் நம்புவேன்னு நினைக்கிறியா? நீ நம்பிதான் ஆகணும் ஹனி. முன்னாடி மாதிரி நான் சித்திரவதெல்லாம் பண்ண மாட்டேன், ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த டைம்ல ஒரு நியூஸ் ஓடுது. இந்த மாதிரி சித்திரவதை பண்றவங்கலாம் அடிக்கடி போய் சொல்லுவாங்க, நான் பண்ண மாட்டேன் சாரி அப்படின்னு போய் சொல்லுவாங்க. அதை நம்பி நம்ம அவங்க மாறிட்டாங்கன்னு நினைச்சிடக்கூடாது. அதுதான் நம்ம பண்ற பெரிய தப்பா இருக்கும். அவங்களுடைய கெட்ட குணம் மனசுக்குள்ளே இருக்கும், மறுபடியும் சித்திரவதை பண்ணுவாங்க அப்படின்னு நியூஸ்ல ஓட இதை கிட்ட ஹீரோ ஹீரோயினியை பார்த்து ஒரு லுக்கை விடுறான். அவளா அடே எனக்குனே வருவீங்களாடா அப்படின்னு நியூஸ்காரனை போட்டு நல்லா திட்டிட்டு, ஹனி என்னை நம்பு ஹனி, ப்ராமிஸ் இனிமே அப்படி ஒரு காரியத்தை பண்ணே மாட்டேன், யாரையும் சித்திரவதைப்படுத்த மாட்டேன், ப்ளீஸ் என்ன நம்பு, நாம இனிமே ஒரு ஹாப்பி ஃபேமிலியா வாழ்வோம் அப்படின்னு மெடிசன்லாம் அப்ளை பண்ணி விடுறா. இன்னைக்கு இவ ரொம்ப டிஃப்ரெண்டா நடந்துக்கிறாளே, நிஜமாவே மாறிட்டாளா அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டே இருப்பான் அவளை. இங்க இவளை பார்த்தீங்கன்னா மெடிசன்லாம் அப்ளை பண்ணி விடுவாளா. அப்ளை பண்ணி விட்டுட்டு ஹீரோவை சைட் அடிச்சுட்டு வர்ணிச்சுட்டு இருப்பா. அப்போ ஒரு கால் வரவும் பார்த்தா மை டியர் ஹஸ்பண்ட் போட்டிருக்கு. ஹனி நீ இங்கே இருக்கும்போது எனக்கு யார் கால் பண்ணுறா அப்படின்னு இவ அட்டன் பண்ணி பேசுகிறா. பார்த்தா மோயன் தான் பேசுகிறான். ஹீரோக்கெலாம் டென்ஷன் ஆகிட்டு என்ன அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு அவன் கோவப்பட்டு அங்கேருந்து போயிடான். இப்போ தான் கன்வின்ஸ் பண்ணேன், அதுக்குள்ளே கெடுத்து விட்டுட்டானே அப்படின்னு இந்த மோயனை போட்டு நல்லா திட்ட ஆரம்பிக்கிறா. திட்டிட்டு அகைன் கால் பண்ணுற வேலையை வச்சுக்கிறாத அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறா. திட்டும் போது நிறைய பேட் வேர்டெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாலாம். அதனால இப்போ குழந்தைகிட்ட பேசுகிறா. பாப்பா அம்மா பேசின பேட் வேர்டெல்லாம் காதில் வாங்கக்கூடாது, நல்ல விஷயங்களை மட்டும் தான் காதில் வாங்கணும், ஓகேவா அப்படின்னு பேசிட்டு உன் அப்பா முன்னாடி வச்சு அவன் கால் பண்ணிட்டான். அப்போ கண்டிப்பாக உன் அப்பாவுக்கு கோவம் வரும் இல்லையா, எப்படி அவரை கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்படியே மறுநாள் ஆகுதா. மறுநாள் அப்பா அம்மாலாம் சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹிரணிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஹிரணி 10 மணி ஆகியும் வெளியே வந்த மாதிரி தெரியல. ஒருவேளை அவ புது ரூல்ஸை செட் பண்ண போறாளோ அப்படின்னா அப்பா அம்மா டிஸ்கஸ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. டேபிள்ல மீட் வேற சமைச்சு வச்சிருக்கு போல. கடந்த 1 மாசமா நம்மள மீட்டே திங்க விடல, இதனால ஸ்ட்ரென்த்தே இல்லாம போயிட்டு இப்ப கண்ணு முன்னாடி இருக்கு. இதை தின்ன மருமக திட்டுவாளோ, சரி என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்பாவும் அம்மாவும் அதை சாப்பிட்றாங்க. ரசித்து ருசித்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பா அம்மா சாப்பிட்டவா சரிங்க அப்படின்னு ஹீரணி வந்து கேட்குறா. இவங்களுக்குலாம் அள்ளி விட்டுறது. அவன் நார்மலாக தான் கேட்டிருப்பா, பட் ஏதோ டெரரா கோவத்தில் கேட்ட மாதிரி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால இப்போ ஹீரணியை தான் பார்க்க போறாங்க. அவள் ரூமுக்கு போயிட்டா போல. இவங்களும் டிராகன் ஃப்ரூட் எல்லாம் எடுத்துட்டு ஹீரணிக்கு கொடுக்க தான் போறாங்க. ஆனால் அவள் ரூம்குள்ளே போக அவ்வளோ பயம். வெளியே நின்று பயந்துட்டே இருக்காங்க. நீங்கள் ப்ரொஃபஸர் தானே, ஸோ நீங்களே போய் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு அம்மா சொல்லும் போது இல்லை இந்த வீட்டில் நீ தான் ஹெட்டு, ஸோ நீ தான் மருமக கிட்ட போய் கொடுக்கணும் அப்படின்னு அப்பா சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனியை வந்துடா. அம்மா அப்பா இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா நீ சாப்பிடல, அதான் டிராகன் ஃப்ரூட் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம், விதையெல்லாம் எடுத்தாச்சுமா, நீ சாப்பிடு அப்படின்னு கொடுக்குறாங்க. உடனே இவன் அப்படியே அப்பா அம்மா கிட்ட வருவாளா. அவங்க நம்மளை அடிக்க தான் வர போகிறாளோ அப்படின்னு நினச்சிட்டு பின்னாடி ஒரு ஸ்டெப் வைக்கிறாங்க. ஆனால் ஹினியா அடிக்கலாம் வரல. நீங்கள் 2 பேரும் எவ்வளோ வேலை பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடுங்க போங்க அப்படின்னு அனுப்பி விடுறா. அவங்களுக்கு ஒன்றும் புரியல. இவ இப்படிலாம் சொல்ல மாட்டாளே, எப்போ பார்த்தாலும் நம்மள வேலை வாங்கிட்டு தான் இருப்பா, ஒரு வேலை நியூட்ரிக்கை யூஸ் பண்ணுறோல அப்படின்னு. மருமகளே எங்களுக்கு டயர்டாலாம் இல்லைம்மா, நீ தான் ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி இருக்குது, இதை சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடு, ஏதாவது தேவைன்னா ஷாப்பிங் கூட போயிட்டு வாமா அப்படின்னு நிறைய கிரெடிட் கார்டெலாம் கொடுக்குறாங்க. ஐ இந்த பணக்கார பீப்புள்ஸ்லாம் இப்படி தான் இருப்பாங்க போல அப்படின்னு ஹீரனியும் சந்தோஷமாக அதை வாங்கிட்டு டிராகன் ஃப்ரூட்டுமே வாங்கிட்டு அங்கேருந்து போயிடா. நம்ம மருமக இன்னைக்கு டிஃப்ரெண்டாக நடந்துக்கிறாளாம். அவளுக்கு இனிமேல் நிறைய திங்ஸ்லாம் வாங்கி கொடுக்கணும், பேசாமல் நிறைய கார்லாம் வாங்கி கொடுப்போம், மருமகளுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு போகிறாங்க. இங்கே ஹீரோனி என்ன பண்ணுறான்னா அந்த கிரெடிட் கார்டெல்லாம் லாக்கரில் பூட்டி வச்சுட்டு அப்போதான் நோட் பண்ணுறா, சைடில் ஒரு கோல்டு பாக்ஸ் இருக்கும் போல், அதை இப்போ காங்கல, அது எங்கே போச்சு, நீங்கள் பார்த்தீங்களா, நீங்கள் எடுத்தீங்களா அப்படின்னு பட்லர் கிட்ட கேட்குறா. நான் திருடல மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் வாங்கம்மா, உங்கள் மேலே போய் நான் சந்தேகப்படுவேனா, சும்மா தான் கேட்டேன், நான் அந்த கோல்டு செட் பாக்ஸை எங்கே வச்சேன்னு தெரியல, உங்களுக்கு ஏதாட்டும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. முன்னாடி அந்த 2 அப்பார்ட்மெண்ட்டுக்கு கொண்டு போனீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி ஹீரோ கூட மேரேஜ் ஆன பிறகு இவளுக்கு ஹீரோட ஃபேஸை பார்க்க சுத்தமாக பிடிக்கலையாம், வெறுப்பாக தான் இருந்துச்சாமா. அதனால 2க்கு அப்பார்ட்மெண்ட் எடுத்து அங்கே தான் ஸ்டே பண்ணுவாளாம். இங்கே எப்பயாவது ஒரு கதை வந்துட்டு போவாளாமா. இப்போ ஹீரோனியும் ஒருவேளை அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் நான் வச்சிருப்பேனா இருக்கும், சரி நான் அங்கே போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு ஹீரோனி கிளம்பிட்டா. இதை மாடியிலேருந்து ஹீரோவும் பார்த்துட்டு பட்லர்கிட்ட வந்து,
ஆமாம் மேடம் எங்கே போகிறாங்க அப்படி சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி ரெண்டட் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவனை பார்க்க போக்கல, வேற ஒரு வேலையை போகிறாங்க, கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் கோவலாம் படலை, அவள் இப்போ மாசமாக இருக்கா, ஒத்தலை போனால் சரிப்பட்டு வராது, ஏதாவது ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஸோ நான் அவள் துணைக்கு போகிறேன் அப்படின்னு ஹீரோ பின்னாடி போகிறான். இங்கே ஹீரோனி அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டா. அந்த அப்பார்ட்மெண்ட்டை பார்த்துட்டு ஐயன் அவ்வளோ பெரிய மேன்ஷன் விட்டுட்டா இந்த சின்ன வீட்டில் வந்து தங்கினேன், கண்டிப்பாக நான் முட்டால தான் இருந்திருப்பேன் அப்படின்னு அவளே அவ திட்டிட்டு வந்த வேலையை ஆரம்பிச்சிட்டா. அந்த கோல்டு செட் பாக்ஸை வீடு ஃபுல்லாக தேடி பார்க்குறா, பட் கிடைச்ச பாடி இல்லை. அவள் தேடி தேடி ரொம்ப டயர்டானது தான் மிச்சம், எங்கேயும் இல்லை. ஒருவேளை அந்த மோயின் கிட்ட கொடுத்துருப்பனோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மோயின் வந்துட்டான், கதவை தட்டிட்டு நிற்கான். வாட்ச்மேன் சொன்னாங்க நீ வந்திருக்கான்னு, அதான் நான் உன்னை பார்க்க ஓடோடி வந்துட்டேன், உனக்காக நெக்லஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆடு தானா வந்து தலையை விடுத அப்படின்னு டோரை ஓப்பன் பண்ணி விட்டுறா. ஏன்னா முன்னாடி நிறைய காசு இவனுக்கு கொடுத்துருப்பாலாம், அது எல்லாமே வட்டி முதல்ல வாங்கணும் அப்படின்னு டோரை ஓப்பன் பண்ணி விட இவன் நேராக ஹீரோனியை ஹக் பண்ண வரான். டே டோன்ட் டச், ஒரு அடி தள்ளியே தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லும்போது எதுக்கு செல்லம் கூச்சப்படுறா, இங்கே தான் யாருமே இல்லையே, உன் புருஷன் கூட இல்லை, லாஸ்ட் டைம் ஃபோனில் என்னை திட்டினால, என்கிட்ட ரூடாக பேசினா இல்லையா, அது எல்லாமே உன் புருஷன் பக்கத்தில் இருந்ததால தானே என்னை திட்டுற மாதிரி ஆக்டிங் பண்ணியிருக்கிறா, எனக்கு தெரியும் செல்லம், அதை நான் பெருசாலாம் எடுத்துக்கல அப்படின்னு சொல்லும்போது தேங்க்ஸ் மோயன் என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே போட்டு நல்லா திட்டிட்டு இருக்கா. இவெல்லாம் மேலிட இருக்க தகுதியே கிடையாது, இந்த ரைட்டருக்கு சுத்தமாக அறிவே இல்லை அப்படின்னு மனசுக்குள்ளே நல்லா திட்டிட்டு வெளியே சிரிச்சு சிரிச்சு பேசுகிற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா. அவன் ஒரு நெக்லஸ் கிஃப்ட் பண்ணுறான், பார்த்தா அது ஹீரோனிக்க தான். அட பாவி, என் நெக்லஸே எனக்கே கிஃப்ட் பண்ணுறியா, உன்னை சொல்லி குத்தம் இல்லை, என்ன சொல்லணும், நான் எவ்வளோ பெரிய இழிச்சவையாக இருந்திருக்கிறேன் அப்படின்னு அவள் புலம்பிட்டு இருக்கும்போது இவன் அந்த நெக்லஸ் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா அப்படி சொல்லி கேட்குறான். சூப்பராக இருக்குது அப்படிங்கிறா. சரி, லாஸ்ட் டைம் ஃபோனில் சொன்னேன்ல ஹீரோட கம்பெனி டேட்டா எல்லாத்தையும் ஆட்டை போட்டுவான்னு, ஸோ அதை மட்டும் ஆட்டை போட்டு வந்தா கண்டிப்பாக நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன், நீ அவனை டிவைஸ் பண்ணிடு, உனக்கு தேவையான பணத்தை நானே தரேன், அண்ட் அதோட உன் வயிற்றில் வளர குழந்தையும் என்னோட குழந்தைய வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியா, சொல்லப்போனா இப்போ என்னுடைய நிலைமையும் ரொம்ப மோசமாக தான் இருக்குதுப்பா, அந்த சி ஃபேமிலி இருக்குதுல்ல என்னை ரொம்பவே கொடுமைப்படுத்துகிறாங்க, வயிற்றில் குழந்தை இருக்குதுன்னு கூட பார்க்க மாட்டுக்காங்க, அந்த அளவுக்கு அந்த ஹீரோ என்ன அபியூஸ் பண்றான், என்னால அங்க இருக்கே முடியல, பேசாம உன் கூட என்ன கூப்பிட்டு போயிரியா அப்படின்னு அழுத மாதிரி ஆக்டிங் பண்ணுவாளா. இதை பார்த்த ஹீரோவோ அடி பாவி, நீ தானே எங்க எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணுவா, இப்படி பொய்யா நடிக்கிறியா அப்படின்னு அவன் பார்த்துட்டு இருக்கான். எது ஹீரோ அபியூஸ் பண்றானா, ஆமா நீங்க நம்பலையா அப்படின்னு இவ லிப்ஸ்டிக்கா அவ கையில தேய்ச்சிட்டு இப்ப நம்புறீங்களா, அவன் என்னை எப்படி அடிச்சிருக்கான் பாருங்க அப்படின்னு கையை காட்டுறா. அவனும் நம்பிட்டான் போல. மோயன் நீ சொன்னால என் குழந்தைய உன் குழந்தையா ட்ரீட் பண்ணுவேன்னு, அது உண்மை தானே, ஆமா ஆஃப்கோர்ஸ் அப்படிங்கிறான். எனக்கு இப்போதான் நிம்மதியா இருக்கு. சரி ஓகே, நெக்ஸ்ட் மந்த் செக்அப் பண்ண போகணும், அதுக்கு காசுதா அப்படின்னு கேட்குறா. இவனும் ஒரு 20 லட்சம் கொடுக்குறான். அப்புறம் நியூட்ரிஷன் ஃபுட் வாங்கணும், அதுக்கு காசுதா அப்படின்னு கை நீட்டிட்டு இருக்க இவனும் இந்த அப்படின்னு ஒரு 5 லட்சம் கொடுக்குறான். இதெல்லாம் பத்தாதுப்பா, எனக்கும் செலவு பண்ண காசு வேணும் இல்லையா, ஸோ காசுதா அப்படி சொல்லி மறுபடியுமே காசு கேட்டுட்டு இருக்க இவனும் அவன்கிட்ட இருக்கிற எல்லா காசையும் கொடுத்துறான். ஐ ஜாலி, நம்ம காசு நம்ம கிட்டே வந்துட்டு அப்படின்னு நம்ம ஹினி ரொம்ப ஹாப்பியா இருக்க. செல்லம் இப்படியே ரொம்ப ஹாப்பியா இரு, ஆனா ஹீரோ கம்பெனிலேருந்து அந்த டேட்டா மட்டும் மறக்காம ஆட்டை போட்டு வந்துரு செல்லம் அப்படின்னு சொல்லும் போது நான் தான் ஆல்ரெடி சொன்னேனே எனக்கும் அவருக்கும் ஒத்து போகலன்னு, பின்ன எப்படி நான் எடுத்துட்டு வர முடியும், அதெல்லாம் முடியாதுங்கிறா. எது முடியாதா, அப்ப என் காசு தான் அப்படின்னு சண்டை பிடிச்சிட்டு இருக்கான். நோ நோ நோ, இது ஏன் காசு அப்படின்னு இவ கொடுக்காம மல்லு கட்டிட்டு இருக்க. அப்ப ஹீரோவோ என்ன 2 பேரும் ஜாலியா விளையாண்டுருக்கீங்க போல அப்படின்னு கோவத்துல வந்து நிக்கிறான். ஐயோ ஹீரோவா, இவன் தப்பா புரிஞ்சிட்டு போனோம், இவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது கண்டிப்பா தப்பா தான் புரிஞ்சிருப்பான். இப்போ என்ன பண்றது, என்னை அடிக்கிற மாதிரி வாரானே அப்படின்னு இவ பயத்துல நிக்க. ஆனா ஹீரோ அடிக்கலாம் செய்யல, அவன் பக்கமா ஹீரோனி இழுத்துட்டு என் ஒய்ஃபே சீரிஸ் பண்ண பாக்குறியா அப்படின்னு இவனை போட்டு தான் செமையா அடிக்கிறான். அப்படி போடு ஹீரோ, மாஸ் காட்டுறா அப்படின்னு இவ மனசுக்குள்ள ஹீரோவை புகழ்ந்து பேசிட்டு இருப்பா. வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு ஹீரோனி அலைக்க தூக்கிட்டு போறான். இவன் காஸ்தான்னு பக்கத்துல வர ஹீரோ ப்ளீஸ் அவனை அடி அப்படின்னு காதுக்குள்ள மெதுவா சொல்லிட்டு இருப்பா. ஹீரோவும் அவ சொன்ன மாதிரியே அடிச்சு விட்டுறான். அடிச்சு விட்டுட்டு மறுபடியும் ஏதாவது வம்பு பண்ணா அவ்வளோதான், ஃபர்ஸ்ட் இங்கேருந்து போயிரு அப்படின்னு மிரட்டுவானா. அவனும் பயந்து ஓடிறான். மோயன் என்ன
விட்டு போகாத, இவன் என்ன அபியூஸ் பண்றான், ப்ளீஸ் என்னை காப்பாத்து, அவங்க கூட கூப்பிட்டு போ அப்படின்னு இவ பக்காவா ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோக்கு தெரியுது இவ ஆக்டிங் தான் பண்ணிட்டு இருக்கான்னு. உனக்கெல்லாம் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்ட் தரலாம், அந்த அளவுக்கு பக்காவா நடிக்கிறா அப்படி ஹீரோ சொல்லும் போது, நான் நடிக்கலைன்னா இந்த காசு கிடைச்சிருக்குமா அப்படின்னு இவ சந்தோஷத்துல சொல்லிட்டு இருப்பாளா. ஹீரோ ஜெலஸ் ஆயிட்டான். ஏன் என்கிட்ட காசு இல்லைன்னு நினைக்கிறியா, இந்தா இது அன்லிமிட்டெட் கார்டு, என் குழந்தைக்கு என் காசை மட்டும் தான் யூஸ் பண்ணணும், வேற ஒருத்தவன் காசெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஜெலஸ்ல சொல்வானா. பரவாயில்ல, பையனுக்கும் ஜெலஸ் வருது, இதுவும் கியூட்டா தான் இருக்குது அப்படின்னு சிரிச்சிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோ மோயின் கம்பெனிக்கு பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னு அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு இருக்கான். அசிஸ்டண்ட்டுமே பக்காவா எல்லாமே முடிச்சலாம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இங்க ஹினிய பாத்தீங்கன்னா டின்னர் சாப்பிட்டு வராம ரொம்ப நேரம் ரூமை பூட்டிட்டு உள்ளே இருக்காளாமா. என்னாச்சு அவளுக்கு அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்கும்போது, எனக்கு மட்டும் எப்படி தெரியும், நானும் உங்க கூட தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோனி கீழே இறங்கி வாரா. பணக்கார பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அழகா ட்ரெஸ் போட்டு வந்து கியூட்டா நிப்பா. மருமக கோவத்துல இருக்கும்போது நல்லவே இருக்க மாட்டா, இப்ப கியூட்டா அழகா இருக்கா. டே உன் ஒய்ஃப் எப்படிடா இருக்கா அப்படின்னு அம்மா கேட்பாங்களா. மோசமாலாம் இல்ல அப்படிங்கிறான். ஏன்டா இப்படி ஆன்சர் சொல்றா, ஒன்னு நல்லா இருக்கான்னு சொல்லணும், இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லணும், இப்படி ரெண்டு கெட்டா சொல்லிட்டு இருக்கா. என்ன மருமகளுக்கு டிவைஸ் கொடுக்கலான்னு பாக்குறியா, அது கனவுல கூட நடக்காது. ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்கு இப்பதான் பேரம் பேத்தியே கிடைக்க போகுது. ஸோ டிவைஸ் எல்லாம் கனவுல கூட நினைச்சே பாத்துறாத. இந்த டைம்ல மருமக கோவப்படுறது இயல்புதான், அதுக்குன்னு நீயும் கோவப்படக்கூடாது, புரியுதான்னு அப்பாவும் அம்மாவும் ஹீரோக்கு அட்வைஸ் பண்ற பேர்ல ஒரு வழி பண்ணிடுறாங்க. நான் எப்போ சொன்னேன் டிவைஸ் பண்ண போறேன்னு, நீங்களாவே உங்க பட்டுக்கு ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கீங்க, போங்க நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு ஹீரோ கிளம்புறான். எங்க போறா, மருமக கூட சேர்ந்து டின்னர் சாப்பிட்டு முடிச்ச பிறகுதான் எங்க வேணாலும் போகணும் அப்படின்னு இப்ப எல்லாருமே சாப்பிட்றதுக்கு தான் உட்காந்துருக்காங்க. ஹீரோனுக்கு பிடிச்ச ஃபுட்டு தான் ரெடி பண்ணியிருக்காங்களாமா. இது பன்னிக்கறி தானே அப்படின்னு நம்ம ஹீரோனி நார்மலா தான் கேட்டிருப்பா. ஆனா அப்பா அம்மா ஹீரோக்கெல்லாம் டெரரா கேட்ட மாதிரி தோணுது, அதனால பயந்துட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக் தான் நினைச்சு பாக்குறாங்க. அதாவது முன்னாடி ஹீரோனி இருக்கா இல்லையா, அவளுக்கு பிடிச்ச ஃபுட்டே ரெடி பண்ணி கொடுத்தாலுமே இது எனக்கு பிடிச்ச ஃபுட்டே கிடையாது, ஸோ நீங்கள் யாரும் சாப்பிடவே கூடாது அப்படின்னு ரூடாக நடந்திருப்பா. கையில் கிடைக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் இவங்க மேலே தூக்கி எறிஞ்சிருப்பா. இப்போ அதே மாதிரி தான் பண்ண போகிறாளா அப்படின்னு அம்மாவும் அப்பாவும் பயந்துட்டு இருக்கா. ஆனால் ஹீரோனி அதே மாதிரிலாம் பண்ணல, செம டேஸ்டாக இருக்குது அப்படின்னு அதை ரசித்து சாப்பிட்டுட்டு இருக்கா. இந்த பன்னிக்கறியெல்லாம் கையால் எடுத்து சாப்பிட்டாதான் சம ருசி கொடுக்கும் அப்படின்னு நல்லா வெளுத்து கட்டிட்டு பட்லர் கிட்ட சூப்பராக சமைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இதெல்லாம் பார்த்துட்டு இவங்களுக்கு சமஷாக்கு. மருமகளுக்கு இந்த ஃபுட்டு பிடிச்சி போயிட்டு ஐ ஜாலியா அப்படின்னா அப்பா அம்மா நம்ம ஹீரோனே விழுந்து கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. மெதுவாக சாப்பிடுமா, இது எல்லாமே உனக்கு தான் அப்படின்னா அம்மா ஒரு பக்கம் இருந்து கவனிச்சிட்டு இருக்க. அப்பாவோ ஆமாம்மா தண்ணி குடிச்சிட்டு சாப்பிடு அப்படின்னா அப்பா இன்னொரு பக்கம் இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோனியும் அப்பா அம்மா நீங்கள் எதுக்கு நிற்கிறீங்க, நீங்களும் சாப்பிடுங்க அப்படி சொல்லும் போது தான் அவங்களும் சாப்பிட்றாங்க. பட் ஹீரோ எனக்கெல்லாம் வேண்டாம், நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு கிளம்புறான். அட நில்லுங்க, இந்த கறி பெரிய துண்டா இருக்கிறதால தானே சாப்பிட மனசு வரல, இதை இப்படி சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஹீரோனி ஊட்டி விடுறா. நீங்கள் ஒர்க்லேயே பிஸியாக இருக்கீங்க, உங்கள் ஹெல்த்தை பார்க்க மாட்டேங்க, இந்த கறியை சாப்பிட்டா உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு ஊட்டி விட்டுட்டு இருப்பாளா. ஹீரோக்கெல்லாம் டச்சிங்காக இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, நம்ம ஹெல்த் மேலே கேர் பண்ணுறாளே அப்படின்னு. அம்மா அப்பாவுக்கு தெரியுது மருமக முன்ன மாதிரிலாம் கிடையாது, இப்போ மாறிட்டான்னு. அதுக்கப்புறம் எல்லாரும் டின்னர்லாம் முடிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோனி ரூமுக்கு வந்து அவ ஒரு 3 கோல் செட் பண்றா. ஃபர்ஸ்ட் புருஷனை அடிக்கக்கூடாது, ரெண்டாவது மாமியார் மாமனாரை நல்லா பார்த்துக்கணும், மூணாவது ரொம்ப கைண்டா நல்ல பொண்ணா எல்லார்கிட்டையும் நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு 3 கோலை செட் பண்ணிக்கிறா. அதை இப்பமேலேருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டா. எல்லாருக்கும் சமைச்சு போடணும் அப்படின்னு இவளை போய் சமைச்சு வச்சிருக்கிறா. ஆனா பார்த்தா ரொம்ப கேவலமா கறிக்கி வச்சிருக்கா போல. இதை பார்த்தா அம்மாவோ இதை தின்னா நமக்கு எதட்ட ஆகிருமா அப்படின்னு, அம்மா அப்பமே தின்னதே வயிறு ஃபுல்லா இருக்கு, இதை சாப்பிடலாம் வயிற்றுல இடம் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு வயிறு பசிக்குது போல வயிற்றுக்குள்ள இருந்து சவுண்ட் போட ஆரம்பிச்சிட்டு. இதை பார்த்துட்டு ஹினி ஒரு லுக்கை விட்டுட்டு இருக்கா. அப்பதான் சமாளிக்கிறாங்க, அவளுக்கு வாயு ப்ராப்ளம் இருக்குமா, அதான் அப்படி சவுண்ட் போடுது அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்களா. அப்போ அப்பா நீங்களாட்ட சாப்பிடுங்கன்னு சொன்னா இல்ல நான் 2 நாளா விரதம் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுமே சமாளிக்கிறாங்க. இப்படி இவங்க 2 பேரும் பயந்துட்டே ஆன்சர் பண்றாங்க இல்லையா. அதை பார்த்த ஹீரோவோ என்ன நான் மோயின் கம்பெனிக்கு
பிரச்சனை கொடுத்துட்டேன்னு நீ கோவத்துல இருக்கிறா. அந்த கோவத்தை என் பேரண்ட்ஸ் மேல காட்டுறா, அப்படி தானே? என்ன பாரு, உனக்கு ரிவெஞ்ச் எடுக்குன்னு தோணுச்சுன்னா என்ன மட்டும் எடு, அதுக்குன்னு என் பேரண்ட்ஸை தொந்தரவு பண்ணாத அப்படின்னு ஹீரோ கோவப்பட, அடே அந்த நாய்க்காக நான் எதுக்கு கோவப்பட போறேன், என்ன பேசுறா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாளா. ஹீரோ கோவப்பட்டு ரூமுக்கே போயிடான். அவன் கோவப்பட்டு போறதெல்லாம் பெருசா எடுத்துக்கிடாதம்மா, அவன் அப்படிதான், அவன் சாப்பிடலன்னா என்ன, நானும் அம்மாவும் சாப்பிட்றோம் அப்படின்னு அப்பா வாயை விட எங்க அம்மா முறைச்சு பாக்குறாங்க. உனக்கு சூனியம் வெளியே இருந்தெல்லாம் வைக்க மாட்டாங்க, நீயே உனக்கு வச்சுக்கிடுவா அப்படின்னு சொல்லி முறைச்சு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஹீரோனி முன்னாடி சாப்பிட்ற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோனியும் ஹீரோக்கு சாப்பாடு கொண்டு போறேன் அப்படின்னு அவ அங்கிருந்து போவாளா. இதுதான் நமக்கு கிடைச்ச சான்ஸ்பா அப்படின்னு தப்ஜா காணுண்டா சாமின்னு ரெண்டு பேருமே ரூமுக்கு ஓடிறாங்க. இங்க ஹீரோனி ஹீரோவை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றா. பட் ஹீரோ ரூமுக்குள்ளே விட மாட்டுக்கான். கதவை சாத்த போவானா, இவ காலை கொண்டு இடையில வச்சிரா. லைட்டா அடிபட்டுறது போல. உடனே வலிக்குதுன்னு கத்த ஹீரோ பதறி போறான். ரொம்ப வலிக்குதா அப்படின்னு அக்கறையா கேட்பான். கால்லாம் தடவி விடுவான். உன் ரூம்குள்ள என்ன விட்டானா இந்த வலி பறந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாளாம். ஹீரோவும் சரி அப்படின்னு ரூம்குள்ள விட்டுறான். இவா, ஹீரோ, நீ நினைக்கிற மாதிரி அந்த மோயன் மேல எனக்கு எந்த ஃபீலிங்குமே கிடையாது. என்னோட பணத்தை வாங்கணும்னு நினைச்சேன், அதை அவன் கிட்ட இருந்து வாங்கிட்டேன், அவ்வளவுதான். ஒரு நாள் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மோயன் புறம்போக்க கொண்டுருவோம், சரியா, ஓகேவா அப்படின்னு பேசும்போது நல்லா ஸ்வீட்டா தான் பேசுறா அப்படின்னு ஹீரோ முணுமுணுக்கிறான். என்னது ஹீரோ முணுமுணுக்கிறா, நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை வரலையா? என் கண்ணை பாரு, அதுல உனக்காக எப்படி லவ் பொங்குது பாரு. உன்னை மட்டும் தான் டீப்பா லவ் பண்றேன். இந்த ஃபுட்ல என்னோட லவ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி உனக்காக பார்த்து ரெடி பண்ணிருக்கிறேன். இத சாப்பிட்டு பாரு, உனக்கே தெரியும் அப்படின்னு ரொமான்டிக்கா பேசிட்டு இருப்பாளா. இத பார்த்த ஹீரோக்கெல்லாம் வெக்கமா வருது. அவன் கண்ணெல்லாம் ரெட்டிஷ் ஆகுது. நம்ம ஹீரோனியும், என்ன ஹீரோ கண்ணெல்லாம் ரெட்டிஷ் ஆகுது, ஏதாவது பிரச்சனையா, நான் வேணா டாக்டரை கூப்பிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லுவாளா. அதெல்லாம் வேண்டாம், ஜஸ்ட் அலர்ஜி தான் அப்படின்னு சமாளிச்சுட்டு ஹீரோ அங்கிருந்து போயிடுவான். அலர்ஜியா, நம்புற மாதிரியே இருக்கு, பையன் வெக்கத்துல போறது அழகா தெரியுது அப்படின்னு இவ சொல்லிட்டு இருப்பா. கட் பண்ணா அப்பா அம்மாக்கு வயிறு பசிக்க ஆரம்பிச்சிட்டு போல. வீட்டுல ஹீனி சமைச்ச சாப்பாடு தானே இருக்கு, அதை மனுஷன் சாப்பிடுவானா அப்படின்னு இவங்க வெளியே ஆர்டர் பண்ணிருக்காங்க. அதான் இப்போ வெளியே வந்து வாங்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீனிக்கே தெரியாம. இப்ப அதை வாங்கிட்டு பட்லர் கிட்ட இவங்களை எல்லாரும் வாங்கமான்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நம்மளும் வாங்கமானே கூப்பிடுவோம். இப்போ வாங்கமா கிட்ட அந்த ஃபுட்டை கொடுத்து அதை பிளேட்ல வச்சு ரூமுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு இருக்க அந்த டைம்ல நம்ம ஹீனி வந்துடா. அம்மா என்ன பண்றீங்க அப்படி சொல்லி கேக்குறா. அம்மாக்கெல்லாம் அள்ளி விட்டுருது. அது ஒன்றும் இல்லம்மா, வாங்கம்மா இருக்காங்க இல்லையா, வெளியே சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அதான் அவங்களுக்கு ஒரு புத்திமதி சொல்லிட்டு இருக்கேன். வெளியே சாப்பாடு வாங்கி தின்னா கெட்டது, இனிமே இப்பெல்லாம் ஆர்டர் பண்ணாதீங்கன்னு திட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளிப்பாங்க. அப்போ ஆர்டர் பண்ண பில்லு கீழே விழுது. அதை பத்தி ஹீரோனியும், அம்மா வாங்கம்மா தான் ஆர்டர் பண்ணாங்கன்னு சொன்னீங்க, அப்போ இதுல வாங்கம்மாவோட நேம் தானே போட்டிருக்கணும், ஆனா இதுல சி ஃபேமிலின்னு மென்ஷன் பண்ணிருக்கு, எதுக்கு அப்படி சொல்லி கேட்குறா. அம்மாக்கெல்லாம் அள்ளி விட்டுறது ரொம்ப பயத்துல நிற்பாங்க, என்ன சொல்லணும்னு தெரியாம. அப்போ அப்பாவும் வந்து, மருமகளே அது நான் தான் ஆர்டர் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. நீங்க ஆர்டர் பண்ணீங்களா அப்படின்னு இவன் ஒருபடியா பார்த்துட்டு இருக்க. இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப பயமா இருக்கு. திட்ட தான் போறா, இல்லைன்னா ஏதாட்டும் பனிஷ்மெண்ட் தான் கொடுக்க போறா அப்படின்னு பயத்துல நிற்பாங்க. ஆனா இனி திட்டவும் செய்யல, பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கல. அதுக்கு மாறா அப்பா அம்மா, உங்களுக்கு பசிச்சுச்சுன்னா நீங்களே தாராளமா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிடுங்க, யாரும் உங்களை தடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றா. அப்பா அம்மாக்கெல்லாம் இதை கேட்டா ஆச்சரியமா இருக்கு. சாரிம்மா, உன் சாப்பாடை அப்பவுமே சாப்பிட முடியல, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்களா. உடனே ஹீரோனியும், எதுக்கு நெக்ஸ்ட் டைம் வரைக்கும் போறீங்க, இப்பவுமே சூப்பரா உங்களுக்கு சமைச்சு தரேன் அப்படின்னு இவ சமையல் செய்ய போயிடுறா. ஐயோ, இவன் நம்மள கொல்லாம விட மாட்டாளோ, வாயை வச்சுட்டு கம்முனாட்டம் இருந்திருக்கலாம், உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டோமே அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பயந்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோனிய சமைச்சு கொண்டு வைப்பா. 3 டிஃப்ரெண்டான நூடுல்ஸை சமைச்சிருக்கிறேன், டேஸ்டா இருக்கும், சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு ஹீரோனி சொல்லும் போது அம்மாவும் அப்பா கிட்ட, நீங்க ப்ரொஃபஸர், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய ரிசர்ச்லாம் பண்ணியிருக்கீங்க, ஸோ உங்களுக்கு தான் முன்னுரிமை, நீங்க தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடணும் அப்படின்னு அப்பா கிட்ட சொல்ல. அதுக்கு அப்பாவோ, இல்லம்மா நீ தான் இந்த வீட்டோட ஹெட்டு, அது போக இப்பெல்லாம் நீ ஒழுங்கா சாப்பிடாம இழைச்சி போயிட்டா, ஸோ உனக்கு தான் முன்னுரிமை, நீ தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி மாற்றி சொல்லிட்டு இருப்பாங்களா. ஒரு கட்டத்தில் சரி ரெண்டு பேரும் ஒன்றா சாப்பிடலாம் அப்படின்னு இப்போ ரெண்டு பேருமே சாப்பிடுவாங்க. பார்த்தா செம்ம டேஸ்டாக இருக்காமா. மருமகளே சூப்பராக சமைச்சிருக்காடா, ஷெஃபே மிஞ்சிட்டான் அப்படின்னு பாராட்டிட்டு இருக்க. அப்போ ஹீரோ தண்ணி குடிக்கலான்னு வாரான். இதை பார்த்துட்டா அப்பாவும் அம்மாவும், டே மகனே சியா ரெடி பண்ணி தந்ததுடா, செம்ம டேஸ்டா இருக்கு, நீயும் சாப்பிட்ட வாடா அப்படின்னு கூப்பிடுவாங்க. மேடம் மறந்துட்டீங்களா, ஹீரோ நூடுல்ஸே சாப்பிட மாட்டாங்களே அப்படின்னு வாங்கம்மா அப்பதான் சொல்லியிருப்பாங்க. அதுக்குள்ள ஹீரோவோ, இல்ல நான் சாப்பிடுவேன் அப்படின்னு விறுவிறுன்னு அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கான். டே மெதுவா சாப்பிட்டுட்டா அப்படின்னு அம்மா சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் காது கொடுத்து வாங்க மாட்டுக்கான். அவன் விறுவிறுன்னு தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். இதை இப்படிதான் சாப்பிடணும், அப்பதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படின்னு ஹீரோனி
எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. எல்லாரும் அதே மாதிரி சாப்பிட்டு ஜாலியா பேசி சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மூமெண்ட்டை பார்க்கும்போது ரொம்ப கியூட்டாவே இருக்கும். இந்த மூமெண்ட் அழகா இருக்கு, யாருக்கொன்னும் பற்றக்கூடாது அப்படின்னு வாங்கமா போட்டோ எடுத்து வச்சுக்கிடுவாங்க. அப்புறம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு அம்மாவும் அப்பாவும் கேம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோனியும் தூங்குறதுக்கு முன்னாடி கேம்லாம் ப்ளே பண்ணக்கூடாது, அது உடம்புக்கு நல்லதே கிடையாது, அப்படி தானே ஹஸ்பண்ட் அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்பாளா. அங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனுமே கேம் தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கான். உடனே ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஆமாம் ஆமான்னு சொல்லிட்டு இருப்பான். இங்கே ஹீரோனியும் இந்தாங்க இந்த புக்கை ரீட் பண்ணுங்க அப்படின்னா அப்பாவுக்கு ஃபினான்ஸ் சம்மந்தமான ஒரு புக்கும் அம்மாவுக்கு ட்ரெஸ் சம்மந்தமான ஒரு கேட்லாக் புக்கும் கொடுக்குறா. ஆனால் 2 பேருமே புக்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அப்பா தான் அம்மாவுக்கு எப்போதுமே ட்ரெஸ்லாம் சூஸ் பண்ணி கொடுப்பாங்களாம். அதான் அந்த புக்கை பார்த்துட்டு இருக்காங்க. பேபி உனக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கும் பேபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதை பார்த்த ஹீரோனியும் ஆமா எனக்கு ஒரு டவுட் இருக்கு, 2 பேர்ல யார் ரொம்ப பொறுமையா போவீங்க அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்பா தான் பொறுமையா போவாங்கன்னு சொல்லவும் அப்படி அணுகினி சிரிச்சிட்டு இருப்பா. இன்னைக்கு நீ நல்லா சமையல் பண்ணி தந்திருக்காமா, அதுக்கு பரிசா அப்படின்னா அம்மா ஒரு பிரேஸ்லெட்டை கொடுக்குறாங்க. அது கிட்டத்தட்ட 30 மில்லியனா. எது 30 மில்லியனா அப்படின்னு இவ ஷாக் ஆகுறா. ஷாக் ஆகிட்டு ஆமா எனக்கு கல்யாண டவுரியா எவ்வளோ கொடுத்தீங்க அப்படி சொல்லி கேட்குறா. 10 மில்லியன் சொன்னதும் எது 10 மில்லியனா அப்படின்னு இன்னுமே ஷாக் ஆகுறா. ஆமாம்மா போதாதா, இன்னும் 50 மில்லியன் வேணும்னாலும் தாரோம் அப்படிங்கிறாங்க. இல்லை சும்மா தான் கேட்டேன், எனக்கு மந்த்லி பாக்கெட் மணியா 5 லட்சம் தாரீங்க. ஸோ கல்யாண டவுரி காசும் என்கிட்ட தான் இருக்கும். ஸோ மொத்தமாக சேர்த்து என்கிட்ட நிறைய காசு இருக்கும் இல்லையா, அப்போ நானும் பணக்காரி தான் அப்படின்னு இவ அவளுடைய ஃபோனை செக் பண்ணி பார்க்குறா. பார்த்தவளுக்கு செம ஷாக்கு. பேலன்ஸ் வெறும் 4000 மட்டும் தான் கிடைக்குது. என்னது வெறும் 4000 மட்டும் தான் இருக்குது? ஆமாம் இந்த சாங் யாரு, அவங்களுக்கு தான் நான் எல்லா பணத்தையும் அனுப்பியிருக்கிறேன், அவங்க யார் அப்படி சொல்லி கேட்குறா. அவங்க உன் அம்மாமா அப்படியே சொன்னதும் ஞாபகம் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் என்கிட்ட காசு கேட்டுட்டு இருப்பாங்களே அப்படின்னு மனசுக்கு நினச்சிட்டு ஆமாம் நான் வேற ஏதாவது அவங்களுக்கு கொடுத்தேன்னா அப்படி சொல்லி கேட்குறா. ஆமாம் உன் நேமில் நாங்கள் தந்த காரு வீடு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு எல்லாத்தையும் அவங்க நேமுக்கே மாற்றி கொடுத்துட்டான்னு சொல்லும்போது இதை கேட்ட ஹீரோனிக்கு இன்னுமே ஷாக்கு. அடியாத்தி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறேன்னா அப்பனா கண்டிப்பாக நான் தான் வடி கட்டின முட்டாள் அப்படின்னு மயக்க போட்டே விழுந்துறா. இப்போ அப்படியே கட் பண்ணால் மறுநாள் காலையில் தான் முழிக்கிறா போல. ஹீரோ நைட்டு ஃபுல்லாக இவ பக்கத்தில் இருந்து இவளை டேக்கர் பண்ணி பார்த்துக்கிட்டானாமா. அதோட அவளுக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி சோஃபால அரேஞ்ச் பண்ணி தான் வச்சுட்டு போயிருக்கானாமா. இந்த விஷயத்தை இவங்க ஹினிக்கிட்ட சொல்லும்போது அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ 3வது ஹோல்னு செட் பண்ணியிருப்பா இல்லையா, அதை அழிச்சிட்டு வேற ஒன்று எழுதுறா. அவங்க அம்மா கிட்ட நிறைய காசு சொத்து காரு வீடெல்லாம் கொடுத்துருப்பா இல்லையா, அது எல்லாத்தையும் இந்த சி ஃபேமிலிக்கு கொண்டு வந்துடணும். அது போக எந்த பணத்தையும் அவங்க அம்மாக்காக செலவு பண்ணக்கூடாதுன்னு எழுதுறா. அப்போ அந்த சமயத்தில் அவங்க அம்மாவும் கால் பண்ணுறாங்க. என்னம்மா என்ன ஞாபகம் இருக்கா அப்படி சொல்லி கேட்குறா. ஆமாம் தம்பிக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் வச்சிருக்கிறேன், ஸோ உன்னோட மாமியாரையும் மாமனாரையும் வர சொல்லு, அண்டு அவனுக்கு ஒரு ஹை பொசிஷன் ஜாப் தர சொல்லு, அதை பப்ளிக்காக வந்து அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு எதுக்கு அவங்க நானே வந்து எல்லாரும் முன்னாடி வச்சு அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜுக்கு கிளம்ப போயிடா. இதெல்லாம் அப்பாவும் அம்மாவும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அப்போ ஹீரோனே மாசா கிளம்பி வரா. நைட்டு டின்னர்லாம் எனக்கு வேண்டாம் அப்படிதான் சொல்லிட்டு போறா. இவங்களுக்கு பயமா இருக்கு, ஏன்னா முன்னாடி இது மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணிருப்பா. என் தம்பிக்கு ஜாப் தாங்க தரலன்னு வச்சுக்கோங்களேன் உங்க வம்சத்தையே அழிச்சிருவேன் அப்படின்னு குழந்தைய வச்சு பிளாக்மெயில் பண்ணிருப்பா. அதனால வேற வழியே இல்லாம அவனுக்கு ஒரு ஜாப் போட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ அதை விட ஹை பொசிஷன் வேணுமா, ஸோ அதனால இவ என்ன ரகலை பண்ண போற தெரியலையே. இங்க இருந்து சரிப்பட்டு வராது, நம்ம எங்கேயாவது போயிடலாம், பேசாம சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ட்ரிப் போயிடலாம் அப்படின்னு இவங்க 2 பேருமே பயந்தடிச்சு ஓடுறாங்க. அதுவே இந்த பக்கம் அந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டியை தான் காட்டுறாங்க. அங்கே நம்ம ஹினி ரொம்ப கெத்தா வாரா. உடனே அம்மாக்காரியோ பொண்ணை ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துருக்குமே எப்படி இருக்கா நல்லா இருக்கியா அப்படின்னு நல்லா விசாரிப்பாங்கன்னு பார்த்தா ஆஹா சுத்தம், அதை பற்றி கேட்கவே இல்லையே. எடுத்த உடனே தம்பிக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது இல்லையா, அதை பப்ளிக் முன்னாடி வச்சு அனௌன்ஸ் பண்ணு அப்படி மட்டும் தான் சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு ஹீரோனி மேலே பாசமே கிடையாது, தம்பி மேலே மட்டும்தான் பாசம் அதிகமாக இருக்குதுன்னு. இப்போ ஹீரோனியா சொல்கிறேன் அப்படின்னு தம்பியை போட்டு நல்லா கழுவி ஊத்துறா. என் தம்பிக்கெல்லாம் ப்ரொமோஷன் கிடைக்காதுப்பா, ஏன்னா இப்போ வரைக்கும் அவன் ஒன்றும் கிளிக்கல, சோம்பேறி, அப்படி இருக்கிற ஒருத்தனுக்கு எப்படி ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்னு நல்லா கழுவி ஊத்துறா. இதை கேட்டுட்டு அம்மாக்கும் தம்பிக்கு கோவம் வருது. தம்பியோட நேம் வந்து ஜாக்கு பார்த்து வச்சிருப்பாங்கல்ல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு சொல்லுது அம்மா கோவப்படாதீங்க, அக்காவுக்கு பாரமா இருக்க மாட்டான், அவனே ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு நல்ல ஜாப்பை தேடி சொந்த கால நிற்பான், நான் நம்புறேன் அப்படின்னு இந்த பொண்ணு ஜாக்கு சப்போர்ட் பண்ணி பேச இதை கேட்டு ஹீரோனி இம்ப்ரெஸ் ஆயிட்டா. ஓ நீ தான் என்னுடைய
ஃபியூச்சர் அண்ணியா. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், இந்த மேரேஜை நல்லா கேர்ஃபுல்லாக முடிவேடு. ஏன்னா அம்மாவும் பையனும் சொந்தமாக சம்பாதிச்ச காசுன்னு எதுவுமே கிடையாது. நான் தான் எப்போதும் இவங்க 2 பேருக்குமே காசை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். இப்போ வரைக்கும் 10 மில்லியன் வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு எவிடன்ஸ்லாம் காட்ட இதை பார்த்து பொண்ணு விட்டாரோ. என்னங்க அப்பவுமே ஓவர பேசுனீங்க. என் பையனுக்கு கார் வேணும், வீடு வேணும், அது போக கல்யாண செலவு எல்லாமே நாங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொன்னீங்க. நாங்களும் சரி பையன் ஒரு நல்ல ஜாப்ல இருக்கான் அப்படின்னு நினைச்சு ஒத்துக்கிட்டா இப்பதானே தெரியுது பையன் சல்லி பைசா கூட வழி இல்லாம நிற்கான் அப்படின்னு பொண்ணோட அம்மா நல்லா திட்டிட்டு இருக்காங்க. யார் சொன்னா? வார்த்தை அளந்து பேசுங்க. எங்க கிட்ட எங்க மருமகளுக்கு போட நிறைய கோல்டு ஜுவல்லரிலாம் வச்சிருக்கிறோம் அப்படின்னு அந்த கோல்டு ஜுவல்லரியை காட்ட அதை பார்த்த ஹீரோனியும், அம்மா இது எனக்கு தானே, நீங்களும் தம்பியும் என்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஆட்டை போட்டு போனீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது அதை கிட்ட எல்லாரும் அம்மாவும் தம்பியும் பார்த்து கேவலமா பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே அம்மாவோ, இல்ல இல்ல இவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, இவ பொய் சொல்லிட்டு இருக்கா, இது எங்க ஃபேமிலிக்கானது அப்படின்னு சொல்றாங்க. ஏமா எதுக்குமா நடிக்கிறா? அழகா போட்டிருக்கு இது சி ஃபேமிலியோட சிம்பிள்னு. அவங்க தான் டபுள் சியை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது சி ஃபேமிலிக்கானது தான். அப்புறம் உங்க கையில போட்டிருக்கீங்க இல்லையா, அதுவும் எனக்கு தான். எனக்கு டவரியை தந்ததை நீங்க தம்பிக்கு கொடுக்குறீங்களா? இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு ஹின்னு சொல்லும் போது இவங்களுக்கெல்லாம் சமக்கோ வருது. எதுக்கடி எங்களை அவமானப்படுத்துறா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவைதான். 2 பேரும் உங்களுடைய குழந்தை தான். பட் நீங்கள் அவன் மேலே மட்டும் பாசம் வச்சுருக்கீங்க, என்ன சுத்தமாக கண்டுக்கிற மாட்டேங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவைதான் அப்படின்னு நம்ம ஹினி சொல்லிட்டு இருப்பா. இங்கே பொண்ணு விட்டாரோ, இந்த கல்யாணம் வேண்டாம், இவன் போய் கரனாக இருக்கான் அப்படி சொல்லி கிளம்புறாங்க. உடனே இவனும் அந்த பொண்ணுக்கிட்ட போய், எதுக்கு இப்போ கோவப்பட்டு போறா? நான் உனக்கு ஒன்றும் வாங்கி தரலையா? இந்த பிரேஸ்லெட்டை நான் தானே வாங்கி தந்தேன் அப்படின்னு சொல்லுவானா. அதுக்கு அந்த பொண்ணும், இந்த பிரேஸ்லெட்டா இது ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணும் போதே எனக்கு அலர்ஜி வந்துட்டு, ஆனால் உன் மேலே இருந்த அன்பால மட்டும் தான் இப்போ வரைக்கும் போட்டுட்டு இருந்தேன். பட் நீ என்கிட்ட உண்மையாவே நடந்துக்கல, பொய்யா தான் நடிச்சிருக்கா. இனிமே நம்ம 2 பேருக்கும் செட் ஆகுது, இந்த மேரேஜும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதை கேட்ட ஹீரோனியும், நல்ல முடிவா தான் எடுத்திருக்காமா, இந்த எருமை மாடெல்லாம் அடுத்தவங்க காசுல உட்காந்து சாப்பிட்டதான் நினைக்கும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு மிதியை கொடுத்துட்டு, நீயும் மிதி, உன் மனசுல இருக்கிற கோவத்தை அவன் மேல காட்டு அப்படின்னு சொல்லும் போது அவளும் சமயம் மிதிச்சு விட்டுட்டு நல்லா திட்டி விட்டுட்டு அந்த பிளேஸை விட்டு போயிடா. அவங்க போன பிறகு தம்பி காரணம், சியா என்னோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டியே கெடுத்துட்டாலாம், உன்னை சும்மா விட மாட்டேன்டி. நீ அந்த மோயின் கூட ஃப்ளோட் பண்ண ஃபோட்டோ எல்லாமே என்கிட்ட இருக்கு, அதை மாமாக்கு அனுப்புகிறேன், அவர் அதை பார்த்துட்டு உன்னை மணிக்கு கூட மாட்டாருப்பாரு அப்படின்னு இவன் மோயனும் ஹீரோனையும் சேர்ந்துருக்கிற ஃபோட்டோவை ஹீரோக்கு அனுப்பி விட்டுறான். ஆக்சுவலி முன்னாடி இந்த நாவல் புக்கு வந்து நம்ம ஹீரோனியை கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த டைமில் எடுத்த ஃபோட்டோ போல. அதை பார்த்துட்டு ஹீரோனியும், இதெல்லாம் முன்னாடி, இப்போ இந்த மாதிரி காரியத்தெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு, எனக்கு இதை பற்றிலாம் கவலையே இல்லை, நீங்கள் என் கோல்டு ஜுவல்லரியாக ஆட்டைப்பட்டிருக்கீங்க, அதனால உங்க 2 பேரையும் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்வாளா. உடனே அம்மாவோ, என்னடி ஓவரா பேசுறா, அந்த சி ஃபேமிலி உனக்கு சப்போர்ட் பண்ணு நினைக்கிறியா? ஆனா அது மட்டும் கனவுல கூட நடக்காது. இந்த குழந்தைக்காக மட்டும் தான் உன்னை நல்லா பாத்துக்கிறாங்க, மற்றபடி உன் மேல பாசம்லாம் கிடையாது. கொஞ்சம் யோசித்து பாரு, இந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு வந்திருக்கிறா, ஆனா அந்த வீட்டுல இருந்து உன் கூட யாருமே வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனியா அடிக்க போறாங்களா. கரெக்டா ஸ்டாப்னு ஒரு வாய்ஸ், யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். பாடி கார்ட்ஸ் கூட அழகா நடந்து வாரான். ஹீரோனிக்கு ஹாப்பியா இருக்கு. அவன் இங்க வந்து நம்ம ஹினிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறான். அதை பார்த்துட்டு தம்பிக்காரனும், மாமா அந்த போட்டோவை பார்த்து கூட நீங்க எதுக்காக இவளுக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படி சொல்லி கேட்கறான். ஐயோ போச்சு போச்சு, இவன் வேற அதை ஞாபகப்படுத்துறானே, நம்ம தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு. ஹனி அந்த போட்டோஸ்லாம் ஃபேக்கு, என்ன நம்புறீங்களா அப்படி சொல்லி கேட்க, அவரும் உன்னெல்லாம் நம்ப மாட்டாங்கப்பா அப்படின்னு இவங்க 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்கா. இங்கே ஹீரோனி பாவமா மூஞ்சி வைக்க, உடனே ஹீரோ நம்புறேன் அப்படிங்கிறான். இவங்க 2 பேருக்கும் ஒன்றும் புரியல, என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக்லி பார்த்துட்டு இருக்க. ஹீரோனியும், எங்களுடைய லவ் ரொம்ப ஸ்ட்ராங்கான லவ், நீங்க பிரிக்க நினைச்சா கூட பிரிக்க முடியாது அப்படின்னு ஹீரோக்கு கிஸ் கொடுக்க, இங்க அம்மாக்கும் தம்பிக்கும் பயம் கொடுத்துருது. ஹீரோ ஹீரோனிக்கு சப்போர்ட்டா இருக்கா இல்லையா, அதனால ரொம்ப பயம் கொடுத்துருது. உடனே அந்தர்பல்ட்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாரி, இங்க நடந்ததெல்லாம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், இனிமே சியாவை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், அவகிட்ட வாங்கின காசு எல்லாத்தையும் ரிட்டர்ன் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லும்போது, காசு மட்டும் பத்தாது, என்கிட்ட நிறைய திங்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க, ஸோ ஒன்று விடாமல் எல்லாத்தையும் தரணும், என் காரு ப்ராப்பர்ட்டியா அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் தந்துடணும். அண்டு சி ஃபேமிலிக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் இனிமேல் எந்த கனெக்ஷனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு விஷயம், தம்பிக்காரன் நிறைய காசெல்லாம் ஆட்டை போட்டிருக்கான், அதுக்காக அவன் கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தே ஆகணும் அப்படின்னு போலீஸ்கிட்ட பிடிச்சு கொடுத்துறாங்க. எப்பா வந்த வேலை முடிஞ்சிட்டு அப்படின்னு ஹீரோனி கிளம்புவாளா. ஹீரோ அழைக்க தூக்கிட்டு, நீ மாசமா இருக்கா இல்லையா, அப்போ எதுக்காக ஹீல்ஸ் வச்சு ஸ்லிப்பரை போட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதை போட்டு வந்தாதான் தன்னம்பிக்கை வந்த மாதிரி ஃபீல் ஆகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இறக்கி விடு,
எல்லாரும் பார்க்காங்கன்னு சொல்றா. ஆஹா முடியாது, குழந்தையோட சேஃப்டி ரொம்பவே முக்கியம் அப்படின்னு ஹீரோ இறக்கி விடாம வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடான். வீட்டுக்கு வந்த பிறகு அப்படியே அவளுக்கு ஸ்லீப்பர்லாம் மாட்டி விடுவான். ரொம்ப கேரிங்காகவே பார்த்துக்கிடுவான். அப்படியே ஸ்லீப்பர்லாம் மாட்டி விட்டுட்டு அவன் போவானா. உடனே ஹீரோனியும் எங்கே போறீங்க, உட்காருங்க, என்னை தூக்கிட்டு வந்ததால நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, நான் மசாஜ் பண்ணி விடுறேன் அப்படின்னு இவன் மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்கா. அப்போ அந்த சமயத்தில் அம்மாவும் மன்னிப்பு கடிதத்தை நம்ம ஹீனி கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு உன் தம்பியோட வெட்டிங்க்கு வர முடியலம்மா, அதுக்கு சாரி, நீ எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் தந்தாலும் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அம்மா பயந்துட்டு நிற்க. என் ஒய்ஃபை எதுவும் பண்ணிடாத, அவளுக்கு பதிலாக எனக்கு வேணா பனிஷ்மெண்ட் தா அப்படின்னு அப்பா அம்மாவும் ப்ரொடெக்ட் பண்ணி நிற்கிறாங்க. அப்போ ஹீரோனே எந்திப்பாலாம். அப்பாக்கெல்லாம் பயம் கொடுத்துட்டு அடிக்க தான் போகிறோம்ல அப்படின்னு. ஆனால் ஹீனி அம்மா கிட்ட போய் அம்மா சாரிலாம் கேட்க தேவையில்லை, அந்த ஃபேமிலிக்கும் எனக்கு இனிமேல் எந்த சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிறா. என்னம்மா சொல்கிறா, அவங்க உன்னுடைய சொந்த ரத்தம் தான், பட் அவங்க என்ன டூல்ஸ் மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க, பணம் காய்க்கிற மரம் மாதிரி. என் மேலே அக்கறையே கிடையாது, இதுதான் என்னுடைய ரியல் ஃபேமிலி, என் மேலேயும் சரி என் குழந்தை மேலேயும் சரி பாசத்தை காட்டுறீங்க அப்படின்னு நம்ம ஹீனி சொல்லும்போது ஹீரோக்கெல்லாம் ஆச்சரியம், இவ இப்பெல்லாம் பாசமா பேச மாட்டாளே அப்படின்னு. அப்புறம் ஹீரோவை சமாதானப்படுத்துறதுக்காக நம்ம ஹீரோனி ஒரு 2 பொம்மையை வச்சு பேசி பார்க்கறா. ஒரு பொம்மை ஹீரோவா, இன்னொரு பொம்மை ஹீரோனியா. பட் ஹீரோ கண்டும் காணாத மாதிரி நிக்கிறான். ஆனாலும் ஹீரோனி தொண பேசிட்டு இருக்க. ஹீரோ லைட்டா ஒரு ஓர கண்ணால பார்த்து சைட் அடிச்சுட்டு இருப்பான். ஆக்சுவலி துறை எதுக்கு இவ்வளவு கோவத்துல இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, மோயின் கூட சேர்ந்து எடுத்த போட்டோ இருக்கு இல்லையா, அது வந்து ரியல் தான், ஃபேக் கிடையாது, அது ஹீரோக்கு தெரியும். அந்த இடத்துல ஹீனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிருப்பான். பட் இருந்தாலும் அவனுக்கு ஜெலஸ் வருது, அதனால தான் அவன் கோவத்துல நிக்கிறான். இது ஹீரோனிக்குமே புரியுது. இந்த பார் ஹீரோ, அதெல்லாம் முன்னாடி கிறுக்குத்தனமா எடுத்தது, இனிமே அப்பெல்லாம் பண்ண மாட்டேன் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்வா. ஆனா ஹீரோ எதுவும் பேசாம நிக்கவே, என்ன மன்னிக்க மாட்டியா, அப்போ இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு ஹீரோக்கு கிஸ்ஸே கொடுத்துடா. ஹீரோக்கெல்லாம் வெக்கம் வந்துருது. நீ ரெஸ்ட் எடு, நான் மீட்டிங் போறேன் அப்படின்னு அவன் பதட்டமா கிளம்புறான். இங்க ஹீரோனி அந்த பொம்மையை வச்சுதான் லவர்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் ஹீரோ பார்த்து சிரிச்சுட்டு அவனோட ஒர்க்க பார்க்க போயிடான். மீட்டிங் தான் போயிட்டு இருக்கு போல. அப்போ ஹீரோனையும் ஹீரோக்காக சூப்லாம் எடுத்துட்டு வந்து சைட் அடிச்சுட்டு இருப்பா. அவனை பார்த்து இதை பார்த்து ஹீரோவும் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு என்ன விஷயம் அப்படி சொல்லி கேட்கறதுக்கு, சூப் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அம்மா வராங்க. 2 பேரும் இங்கே தான் இருக்கீங்களா, என் ஃப்ரெண்டு சொன்னான் 6 மாசத்துலேயே குழந்தைக்கு நம்ம பேசுறதெல்லாம் கேட்கணும், ஸோ நீங்கள் கதை சொல்றது போயும் சொல்றதுன்னு குழந்தைகிட்ட எப்போதும் பேச்சு கொடுத்துட்டே இருங்க அப்படின்னு அம்மா சொல்லும்போது, சரிம்மா இவரோட வாய்ஸ் தான் சூப்பராக இருக்கு, ஸோ இவரே வாசிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஹீரோவும் வாசிக்கிறான். பார்த்தா கம்பெனில எவ்வளோ ஷேர் இருக்குது, இந்த வருஷம் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படி இப்படின்னு ப்ராஃபிட் கிடைச்சதான் வாசிக்கிறான். ஹீரோனி தான் வாசிக்க சொல்லியிருப்ப போல. ஏய் குழந்தைக்கு இது பிடிக்குமான்னு கூட தெரியல, நான் ஏதாவது கதை புக்கு வாசிக்கிறேனே அப்படி ஹீரோ சொன்னா கூட இல்லை அதெல்லாம் வேண்டாம், இந்த மாதிரி ப்ராஃபிட்டோட நம்பரை கேட்கவே எனக்கு சந்தோஷமா இருக்கு, மோட்டிவா இருந்த மாதிரி இருக்குது, ஸோ கண்டிப்பா நம்ம குழந்தைக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்வாளா. அப்போ குழந்தை உதைக்கிறது, பாத்தீங்களா குழந்தைக்கு பிடிச்சிருக்கு, செல்லம் நான் தான் உன் அம்மா, இவர் தான் உன் அப்பா அப்படின்னு குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்க. ஹீரோவும் ஆமா செல்லம் நான் தான் உன்னுடைய அப்பா அப்படி சொல்வானா. குழந்தை மறுபடியும் உதைக்குது. இதை பார்க்கும்போது ஹீரோக்கு ஒரு புதுசா ஒரு ஃபீல் கொடுத்த மாதிரி இருக்குது. உனக்காக இன்னுமே நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய பணம் சம்பாதிச்சு வைப்பேன், உன்னையும் அம்மாவையும் நல்லா பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா பேசிட்டு இருப்பான். அப்போ அவனுடைய சிரிப்பை பார்த்துட்டு, நீ சிரிக்கும் போதும் சிரிப்பு ரொம்ப அழகா இருக்குது அண்ட் உன் கண்ணும் கியூட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சிரின்னு சொல்லி அவன் கிட்ட விளையாண்டுட்டு இருக்கா. அப்போ ஹீரோவா அவளுடைய சிரிப்பை பார்க்கறான். இதே சிரிப்பு தான் 7 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் அப்படின்னு ஒரு ஃபிளாஷ்பேக் தான் சொல்றான். 7 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அந்த ஆக்சிடென்ட் அப்போ கண்ணு தெரியாம போயிருக்கு. ஆபரேஷன் பண்ணா கண்ணு வந்துடும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஆனா அதே சமயம் ஆபரேஷன் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா ஹீரோ இறந்து கூட போயிடுவானாமா. அதனால ஹீரோ என்ன முடிவு பண்ணியிருப்பானா, ஆபரேஷன் பண்ண வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பான். அதுக்கு அப்பா அம்மாவும் ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. நாம இருக்கிற வரைக்கும் ஹீரோவை நல்லபடியா பார்த்துக்கணும் அப்படின்னு ஸ்கூலை விட்டு நிப்பாட்டி வீட்லயே வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. ஹீரோ அதுக்கு சரின்னு சொல்லியிருப்பான். கடைசி வரைக்கும் இதுதான் என் தலையெழுத்து அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் பக்கத்துல ஹீரோடைய சிரிப்பு சவுண்டு கேட்குது. எதுக்கு சிரிக்கீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு, அங்க பாரு அவங்க காமெடியா பண்றாங்கன்னு சொல்லும்போது ஹீரோ எதுவும் பேசாம அமைதியா இருக்கானா. இதை பார்த்த ஹீரோனியும் உனக்கு எதையும் பார்க்க முடியாதா, இரு நான் என்ன நடக்குதுன்னு சொல்றேன் அப்படின்னு அவ சொல்ல ஆரம்பிக்கிறா. அங்க 2 மேகங்கள் தரையில ஓடுது. அதை பிடிச்சு சாப்பிட்டதான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சண்டை போட்டு அதை விரட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. ஹீரோக்கு ஒன்னும் புரியல, என்ன சொல்றா, தரையில மேகங்கள் ஓடுதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது ஹினியோட ஃப்ரெண்ட்ஸோ ஹினியை கூப்பிட்டா அவ அங்கிருந்து போயிடா. போகும்போது தெரியாதனமா அவளுடைய பாட்டு கேட்கிற ரெக்கார்டரை அதுலயே மிஸ் பண்ணிட்டு போயிடா. அதை ஹீரோ எடுத்து வச்சுக்கிறான். அப்போ முடிவு பண்றான் அந்த பொண்ணை பார்க்கணும்னு. அவளுடைய சிரிப்பு சவுண்டு என் மனசுக்குள்ளே நிக்குது அப்படின்னு அம்மா அப்பா கிட்ட ஆபரேஷன் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. முன்னாடி பண்ண மாட்டேன்னு சொல்லியிருப்பான் இல்லையா, இப்போ அவனே ஒத்துக்க போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆபரேஷனுமே நடக்குது, சக்சஸ்ஃபுல்லா கண்ணு தெரிய ஆரம்பிச்சிட்டு. அதுக்கப்புறம் தான் ஹீரோனி என்ன சொன்னான்னு ஹீரோக்கு
புரிய வந்திருக்கு. ஆக்சுவலி அவள் 2 மேகங்கள்னு மென்ஷன் பண்ணியிருப்பா இல்லையா, அது மேகங்கள் கிடையாது, அது பஞ்சு மிட்டாய் தான் மீன் பண்ணியிருக்கா போல. அந்த பஞ்சு மிட்டாய் காற்றுல பறந்து போயிருக்கு. அதை பிடிக்க தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணியிருக்காங்க, சண்டைலாம் போட்டிருக்காங்க. அதை தான் மீன் பண்ணி சொல்லியிருக்கான்னு ஹீரோக்கு இப்போதான் புரியுது. இப்போ இங்கே இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பஞ்சு மிட்டாய் பிடிச்சிட்டு இருக்காங்களா, அதை ஹீரோனையும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. இந்த சவுண்டே ஹீரோனிக்கல்லா அப்படின்னு இவனும் ஹீரோனியை பார்க்குறான். பார்த்துட்டு பேச போலான்னு பக்கத்தில் போவானா, அதுக்குள்ள நம்ம ஹீரோனி அங்கேருந்து கிளம்பிடா. அதுக்கப்புறம் ஹீரோனியை பார்க்கவே இல்லையாமா. ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறம் தான் பார்த்தானாமா, அதுவும் ஒரு பார்ல. ஒருத்தன் வாயில ட்ரக் டேப்லெட் மிக்ஸ் பண்ணி அவகிட்ட கொடுத்துருக்கான். இவளும் அது தெரியாம குடிச்சிட்டா போல. குடிச்ச பிறகு அவன் ஹீரோனி கிட்ட தப்பா நடக்க பார்த்துருக்கான். இதை ஹீரோ பார்த்துட்டு அவனை அடிச்சு போட்டுட்டு சேவ் பண்ணிடான். அவ ட்ரக்ல இருந்திருக்கா இல்லையா, ஸோ அவளை காப்பாத்துறதுக்காக ஹீரோ நைட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டானாமா அவ கூட. அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ஆனா அந்த மேரேஜ் ரொம்ப ட்ராஜடியா இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. பட் இப்போ அதே மாதிரி இல்ல. அப்ப பார்த்தா அதே சிரிப்பு இப்ப இருக்கு, முன்னாடி மாதிரி மாறிட்ட போல அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ள சொல்லிட்டு ஹீரோனியை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். ஆக்சுவலி நம்ம ஹீரோனி மோயினை பார்க்குற வரைக்கும் அவளே தான் இருந்திருக்கா. அதுக்கப்புறம் தான் இந்த புக்கு வந்து, இந்த நாவல் புக்கு வந்து நம்ம ஹீரோனியை கண்ட்ரோல் பண்ணி அவன் பின்னாடி, அந்த மோயின் பின்னாடி சுத்த வச்சிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனி ஒரு கிளாஸ்க்கு தான் வந்திருக்கிறா. அதாவது குழந்தைய பற்றி சொல்லி கொடுப்பாங்க போல. குழந்தைய எப்படி பிடிக்கணும், குழந்தைக்கு எப்படி டைப்பர் மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க போல. அந்த கிளாஸ்க்கு ஜோடியாக வந்திருக்காங்க. அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோனி மட்டும் தான் தனியாக வந்திருக்காளா. அதை பற்றி எல்லாருமே கிண்டல் பண்ணுறாங்க. ஹீரோனி அதை பற்றிலாம் பெருசாக கவலைப்படல. ஏன்னா ஹீரோக்கு கம்பெனில ஒர்க் இருக்கும் இல்லையா, அதனால இவங்க சொல்றத பத்தி பெருசா கவலைப்படல. அவ பாட்டுக்கு நிக்கிறா. இப்ப இந்த டைம்ல கரெக்டா ஹீரோ வருவானா. அதுவும் அவளுக்கு பிடிச்ச கேக்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கான், ஹாட் வாட்டர்லாம் கொண்டு வந்திருக்கான். இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோனிக்கே டச்சிங்கா இருக்கு. அப்புறம் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. பேபிக்கு டைப்பர் எப்படி மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஹீரோ ஆர்வமா அதை கேட்டுட்டு ஃபாஸ்டா அதை கம்ப்ளீட் பண்றான். சூப்பர் ஹனி அப்படின்னு ஹீரோனியும் பாராட்டிட்டு இருப்பா. ஹீரோ தானே ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்கான், அதனால ஒரு பேட்ச் மாதிரி குத்த சொல்றாங்க. அதை ஹீரோன் தான் குத்தி விடுறா. அவளுக்கா இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்க நான் அதை கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு ஹீரோவே சைட் அடிச்சிட்டு இருப்பா. இங்க மத்த ஜோடிலாம் பாடா, அவங்கள பார்த்து கத்துக்கோ, குழந்தைக்கு எப்படி டைப்பர் மாட்டி விட்டாங்க நீ இருக்கே அப்படின்னு சமய திட்டிட்டு இருக்காங்க அவங்கவுங்க ஹஸ்பண்டை போட்டு. நெக்ஸ்ட் ஹீரோ கம்பெனிக்கு போயிட்டான் போல. ஹீரோனி மாலுக்கு வந்துட்டா ஷாப்பிங் பண்றதுக்காக. அப்படியே ஹீரோ கிட்ட போன்ல பேசிட்டு வருவாளா. அப்ப அந்த சைடா ஒரு பொண்ணு கிட்ட ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஹீரோனியும் அவரை என்னதுன்னு கவனிங்க அப்படின்னு பாடி கார்ட்ஸை அனுப்பி விட்டுட்டு இந்த பொண்ணோட ஃபேஸை பார்த்தா அது ஹீரோனியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு போல. அவளுடைய நேம் வந்து யோயோ. லாஸ்டா 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது அப்படின்னு ஹீரோனி ஆசாசியா பேச வருவா. பட் அந்த யோயோ பொண்ணு சொல்றா, என்ன பாரு, நீ அந்த மோயினை பத்தி தான் பேச வரானா, என்கிட்ட பேசாத, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போறா. யோயோ, முன்னாடி நான் திட்டினதுலாம் தப்பு தான், நீ எப்போதும் சொல்வா அந்த மோயினை விட்டு விலகிருன்னு. ஆனா நான் தான் கேட்காம உன்னையே திட்டிட்டு இருந்தேன். பட் இப்போ அப்படி கிடையாது, டோட்டலா மாறிட்டேன். அந்த மோயின் புறம்போக்கு கிட்ட இருந்து தள்ளி தான் இருக்கேன். மறுபடியும் அந்த மிஸ்டேக்கை பண்ண மாட்டேன், என்ன நம்பு அப்படின்னு ஃப்ரெண்டை சமாதானப்படுத்துறா. ஃப்ரெண்டும் சமாதானம் ஆகிட்டா. சரி வா வெளியே சாப்பிட போகலாம் அப்படின்னு கூப்பிடுவாளா. இல்லை எனக்கு ஒர்க் இருக்குது அப்படிங்கிறா. எது இந்த மாதிரியே ஒர்க் பண்ணுறா, நீ படித்த படிப்புக்கு இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, நீ எவ்வளோ பெரிய டேலண்டான பர்சன், இங்கேருந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நீ கெமிஸ்ட்ரி தானே எடுத்தா, இரு உனக்கு நான் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்வா. இன்னொரு பக்கம் அப்பாவை தான் காட்டுவாங்க. அவங்க யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஆனால் ரொம்ப ஜாலியான ப்ரொஃபஸர் கிடையாதான், ரொம்ப ஸ்ட்ரிக்டான ப்ரொஃபஸரா. அப்பா கண்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப பயந்து அமைதியாக தான் இருப்பாங்களாம். இப்போ அப்பாவும் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்களா. அப்போ ஹினியை வர்றா. எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க, நம்ம ஹினியை பார்த்ததும் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகி நல்லா பேசி சிரிச்சிட்டு இருக்கிறாரு. இதை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆச்சரியம், இந்த மனுஷனுக்கு நல்லா பேசலாம் தெரியுமா, சிரிக்கலாம் தெரியுமா அப்படின்னு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. இங்க ஹீரோனி வந்ததே அவளுடைய ஃப்ரெண்டுக்கு வேலை கேட்க போல. இப்ப ஃப்ரெண்டோட ரெசியூமை அப்பா கிட்ட கொடுத்துருக்கா. அவங்கள பார்த்துட்டு நல்ல யூனிவர்சிட்டியில தான் படிச்சிருக்கா, கண்டிப்பா வேலை உண்டுமா, இதை நீ வீட்டில் வச்சு கேட்டுக்கலாமே, இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்க வர தேவையில்ல அப்படின்னு அப்பா சொல்லும்போது, அப்பா நான் இங்க வந்ததே உங்களுக்காக தான், இந்த கிஃப்டை கொடுக்க அப்படின்னு மக்க கொடுக்குறா. பாரு இதே மாதிரி என்கிட்ட நிறைய இருக்குது அப்படின்னு அப்பா சொன்னா. அப்பா இது ஸ்பெஷலு அப்படின்னா அதுக்குள்ள டீயை ஊற்றி காட்டுறா. பார்த்தா அவங்க ஃபேமிலியாக சிரிச்சு எடுத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ தெரியுது. இதை பார்த்த ஸ்டூடெண்ட்ஸோ இது ஓல்டு ஃபேஷன் தானே, இதுக்கெல்லாம் ப்ரொஃபஸர் அப்ரிஷியேட் பண்ணுவாங்களா, கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேச. ஆனால் அப்பாவோ இது சூப்பராக இருக்கு, யூனிக்காக இருக்குது அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் சமஷாக்கு, இவரை புரிஞ்சுக்கிறவே முடியலையே அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தானே இருக்கும். அப்போலாம் இல்லப்பா கம்மி தான், இந்த ஃபேமிலி போட்டோவை எப்பெல்லாம் பார்க்கிங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. அப்பாவுக்குமே இதை கேட்டோன்னே டச்சிங்காக இருக்குது.
இதுக்கப்புறம் அப்பா கிட்டலாம் பேசிட்டு ஃப்ரெண்டை தான் மீட் பண்ணி வேலை கிடைச்சிட்டு சொல்லிட்டு இருப்பா. ஃப்ரெண்டுக்கும் செம ஹாப்பி, தேங்க்ஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த பிளேஸுக்கு லூசின்னு ஒரு பொண்ணு வரா. இவ யான்னு பார்த்தீங்கன்னா மோயினுடைய சிஸ்டர் அம்மா வந்துட்டா, ஃபேக் பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு யோகிக்கிட்ட சொல்லிட்டு இருடி இன்னைக்கு உன்னை வச்சு செய்கிற அப்படின்னு மனசுக்குள்ள நினைப்பா. இவா என் அண்ணாக்கும் உனக்கும் ஃபைட்டுன்னு கேள்விப்பட்டேன், கவலைப்படாத நான் எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்ணி சேர்த்து வச்சிடறேன், அதுக்கு இந்த பேக்கை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இவளை நம்பாத, இவ உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லி உன்கிட்டேருந்து இந்த மாதிரி காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் கறக்க பார்க்குறா அப்படின்னு யோயோ சொல்கிறா. அம்மா நீ யாரு, எங்கள் 2 பேர் கடையிலே வந்துட்டு இருக்கா, பேசாமல் இரு, நான் சியாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, இதெல்லாம் வாங்கிக்க எனக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஆமாம் பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், சரி உனக்கு எந்த பேக் பிடிச்சிருக்கு, இந்த பேக் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லவும் அப்படியா சரி இரு அப்படின்னு அந்த பேக்குள்ளே இருக்கிற பேப்பர் எல்லாத்தையும் இந்த கேரி பேக்குள்ளே தட்டி இந்த பேக்கு தான் உனக்கு செட் ஆகும், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. அவளுக்குன்னா செம கடுப்பாகுது. இங்கே ஹீரோனியோ இந்த பேக் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு தான் சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு அவ செலக்ட் பண்ண பேக்கை யோயா கிட்ட கொடுக்குறா. இவளுக்குன்னா ரொம்ப கோவருது. இது ஏன் பேக்கு, இவ ஆட்டையை போடுறா, போலீஸை கூப்பிடுங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கா. போலீஸா, சரி வா போலீஸ்கிட்டே போகலாம், முன்னாடிலேருந்து இப்போ வரைக்கும் என் காசுல தானே எல்லாம் வாங்கிட்டு இருக்கா, வா போலீஸ்கிட்டே போகலாம் அப்படின்னு மிரட்டுவாளா. அவளுக்கு பயம் கொடுத்துருது. இல்லை வேண்டாம் நான் வரல அப்படின்னு பயந்துட்டு நிற்கிறா. அந்த பயம் இருக்கட்டும், அண்ட் உன் அண்ணா மேலே துளி கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை, துளி கூட லவ்வும் இல்லை, நீனும் உன்னுடைய புறம்புக்கு அண்ணாவும் என்னை விட்டு தள்ளி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை அங்கேருந்து கூப்பிட்டு போறா. அதே மாலுக்கு தான் ஹீரோ வரான். ஆக்சுவலி இந்த மாலுக்கு சொந்தக்காரனே ஹீரோ தான். எப்படி சேல்ஸ்லாம் போகுது அப்படின்னு செக் பண்ண வந்திருக்கான். அப்போ அசிஸ்டண்ட்டும் வந்து இந்த மாதிரி மேடம் மாலுக்கு வந்திருக்காங்க, முன்னாடி இதே மாதிரி தான் வந்தாங்க, அப்போ அந்த புறம்புக்கு மோயினை சீக்ரெட்டாக வர சொல்லி மீட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க, இப்போவும் அதே மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவோ இல்லை அவள் அதே மாதிரிலாம் பண்ண மாட்டான், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிதான் சொல்லியிருப்பான். அதுக்குள்ளே இங்கே ஹீரோனியை பார்த்தீங்கன்னா செல்லம் இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இதை கேட்ட உடனே ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாயிட்டு அந்த பக்கம் யார் இருக்காங்கன்னு தெரியல, பட் மோயின் கிட்ட தான் பேசிட்டு இருப்போல அப்படின்னு நம்ம ஹீரோ அங்கேருந்து சோகமாக போவான். அப்போ ஃப்ரெண்டு காரியோ இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குடி அப்படின்னு கீழேருந்து எந்திரிச்சு நிற்பாளா. இதை பார்த்த ஹீரோவோ ஓ ஃப்ரெண்டு கூடயே வந்திருக்கா அப்படின்னா அவனுக்கு அப்போதான் நிம்மதியாக இருக்குது, அப்படியே ஹீரோக்கிட்ட பேசலான்னு இந்த பக்கம் வருவான். நம்ம ஹீரோனியோ இந்த ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, பட் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்க. காஸ்ட்லியாக இருந்தால் என்ன, இந்த மாலே நமக்கானது, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வாங்கிக்கோ அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸை பேக் பண்ண சொல்லிடுறான். ஹனி நீங்களா, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லி கேட்குறா. அதுக்கு அசிஸ்டண்ட்டும் வந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஓ அதுக்காக வந்தீங்க, சரி ஓகே, இது என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, இது என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு இன்ட்ரோ கொடுக்குறா. ஃப்ரெண்டுக்கு ஹாப்பி, உன்னை நல்ல விதமாக ட்ரீட் பண்ணுறாருன்னு நினைக்கேன், எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, சரி நீங்கள் 2 பேரும் பேசுங்க நான் போகிறேன் அப்படின்னு ஃப்ரெண்டு கிளம்பிட்டா. ஹீரோனியை வெயிட் பண்ணுங்க, நான் பர்ச்சேஸ் பண்ணதெல்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு இப்போ வாங்க போகிறா. ரொம்ப காஸ்ட்லியான பசங்க போடுற வாட்சை வாங்கிட்டு இருக்கா. அதை பார்த்த அசிஸ்டண்டோ பாஸ் உங்களுக்கு தான் வாங்கிட்டு இருக்காங்க போல, உங்க பிறநாள் வரப்போகுது இல்லையா, அதுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்டா வாங்கிட்டு இருக்காங்க, ஸோ நீங்க முன்கிட்டயே தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி காட்டிக்கிடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ வந்து மேடத்தை வீட்டில் கொண்டு ட்ராப் பண்ணிடு, நான் கம்பெனிக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு ஹீரோ அங்கேருந்து போயிடுவான். அதுவே இந்த பக்கம் அம்மா கிட்ட ஒரு லேடியோ வந்து மொக்க போட்டு கழுத்தை இருக்குது. ஆக்சுவலி இது ஹீரோட ஆன்டி அம்மா, அவங்க கழுத்துல ஒரு டைமண்ட் நெக்லஸ் போட்டிருக்காங்க இல்லையா, அது அந்த நாட்டிலே ஒன்று தான் உண்டா, அம்மா கிட்ட கிடையாதாம்மா, அதனால எப்போ பார்த்தாலும் அம்மா கிட்ட வந்து பந்தா பீஸ் பண்ணிட்டு இருக்குமா. இப்போவும் அந்த பந்தா பீஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீனியை போட்டு கரைச்சி கொட்டிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க கரைச்சி கொட்டிட்டு இருக்க அந்த சமயத்தில் நம்ம ஹீரோனி வருவாளா, அதுவும் ஷாப்பிங் பண்ண பேக்கெல்லாம் கொண்டு வருவாளா. அதை பார்த்துட்டு பாரு ஏன்னா ஃபேமிலிலேருந்து வந்திருக்கிறா, ஆனால் பணக்கார வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணுறா, காசெல்லாம் ஊதாரி மாதிரி செலவு பண்ணுறா அப்படின்னு ஹீரோனியை மட்டம் தட்டி பேசுகிறாங்க. இதை கேட்ட உடனே ஹீரோனிலாம் டென்ஷன் ஆயிட்டா. இருடி உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு நம்ம ஹீரோனி இருக்கலா பதிலுக்கு கலாய்ச்சி விடுறா. அவங்களுக்கா சமக்க வருது, என்ன மருமகளை பிடிச்சிட்டு வந்திருக்கிறா, பெரியவங்கிட்ட எப்படி பேசணும் கூட தெரியாதா, ஒரு மேனேஜ் கூட தெரியாதா அப்படின்னா அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண, அம்மா எதுவும் பேசலையே, உனக்குலாம் இது தேவைதான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இங்க ஹீனியை பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட் நெக்லஸ் சூப்பரா இருக்கு, இதை வச்சு தானே என் அம்மா கிட்ட எப்போ பார்த்தாலும் மொக்க போட்டுட்டு இருப்பீங்க, இனிமே இதை நானே வச்சுக்கிறேன், அடுத்த தடவை வரும்போது ரிங்கு வளையல் அது எல்லாத்தையும் கொண்டு வாங்க, அண்ட் இப்போ நீங்க போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தாடி அது எனக்கு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. இந்த பாருங்க
இதை ரிட்டன் வாங்கி சப்போஸ் அதனால எனக்கு ஏதாட்டும் ஆகிடுச்சுன்னா சி ஃபேமிலி உங்களை சும்மாவே விடாது. வயிற்றுல வேற ஒரு குழந்தை இருக்குது, உங்கள் ஃபேமிலியை பேங்கட் பண்ணாலும் பண்ணிடும் அப்படின்னு நம்ம ஹினி மிரட்டுவாளா. இதை கேட்டோன்னே இவங்களுக்கு என்ன சொல்லனே தெரியல, அப்படியே பயந்துட்டு நிற்காங்க. இதுக்கு தான் அடுத்தவங்க வீட்டுக்கு வந்து சீனை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவைதான், இனிமே இந்த ஆண்டியை வீட்டுக்குள்ளே விடாதுங்க அப்படின்னு பாடி கடிச்சிட்டு சொல்ல அவங்களும் சரி அப்படின்னு வெளியே துரத்தி விட்டுறாங்க. அம்மாவோ சூப்பர்மா, சரியான பதிலடி தான் கொடுத்துருக்குறா. எப்போ பார்த்தாலும் இந்த நெக்லஸை போட்டு வந்து மொக்க சீனை போட்டுட்டு இருப்பா. பாவம் இன்னைக்கு நீ எப்படியோ பிடுங்கி விட்டுட்டா அப்படின்னு சொல்லும்போது, அம்மா இது என்னை விட உங்களுக்கு தான் சூப்பராக இருக்கும் அப்படின்னு அம்மாவுக்கு போட்டு விட்டுறா. அம்மாக்கெல்லாம் டச்சிங் ஆயிடுது. இன்னிலேருந்து நீ என் பொண்ணுமா அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போ ஹீரோ அவன் என்னுடைய மருமகனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி ஜாலியாக ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீனி இருக்கால ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்கா. அதாவது பசங்க ஆடுவாங்க இல்லையா, கொஞ்சம் ஹாட்டாக செக்ஸியாக அந்த மாதிரி வீடியோவை பார்த்துட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே இவளுக்கு ஹீரோ ஞாபகம் தான் வருது. ஐயோ ஹீரோட செஸ் எல்லாம் தொட்டு பார்க்கணும் ஆசையாக இருக்கே அப்படின்னு உடனே ஹீரோ கூப்பிட்டு, நான் ஒரு பயங்கரமான பேய் படத்தை பார்த்தேன்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அதனால என் பக்கத்தில் என் கூடவே இரு அப்படிங்கிறா. இதை கேட்ட ஹீரோவோ ஒருவேளை தனக்கு அந்த வாட்சை தான் கிஃப்ட் பண்ண போகிறாளா அப்படின்னு இவன் ஹாப்பியாக அவள் பக்கத்தில் வந்து உட்காருவானா. ஆனால் அவளை பார்த்தீங்கன்னா ஹீரோவை தொட்டு தொட்டு ரசிச்சுட்டு இருக்கா. இதை பார்த்து ஹீரோ என்னதான் பண்ணுற அப்படி சொல்லி கேட்க, இல்லை குழந்தை மூவ் ஆகுதான்னு பார்க்குறேன், அது எதுக்கு என் வயிற்றுல பார்க்குறா, உன் வயிற்றுல தானே பார்க்கணும்னு சொல்லும்போது, ஆமாம் ஆனால் இப்படி பண்ணால் குழந்தைக்கு நல்லதான் அப்படின்னு சொல்லி என்னமோ சொல்லி சமாளிக்கிறா. ஹீரோ சரி என் கையை பாரு எம்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்பயாவது அந்த வாட்சை தருவான்னு நினச்சி சொல்கிறான். ஆனால் ஹீரோனியும் என்ன கையில் ஒரே இச்சிங்க இருக்குது, யார்கிட்டயாவது ஃபைட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் மசாஜ் பண்ணதான் கரெக்டாக இருக்கும், தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நான் ஃபுல் பாடி மசாஜ் பண்ணி விடுறேன் அப்படின்னு இவா ஹீரோக்கு 200 ரூபான்னு அனுப்பி விட்டுட்டு பாடி மசாஜ் பண்ணுற பேரில் ஹீரோவை டச்சு பண்ணிட்டு இருக்கா. அவள் ஹாப்பியாக தான் இருக்கா. ஆனால் ஹீரோ தான் அந்த வாட்சை ஒரு ஏக்கமாகவே பார்க்கான், அவள் எப்போ தான் அந்த வாட்சை தரப்போறா அப்படின்னு. இப்போ கட் பண்ணால் இன்னைக்கு தான் நம்ம ஹீரோக்கு பிறநாள் போல. அப்பாவும் அம்மாவும் டிஸ்கஸ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம ஹீனி ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கால, அப்பாவுக்கு ஒரு மக்கும் அம்மாவுக்கு அந்த டைமண்ட் நெக்லஸ் கொடுத்துருக்கா இல்லையா, அதை பற்றி பேசிட்டு ஹீரோ கிட்ட, அம்மா உனக்கு என்ன கிஃப்ட் தந்தா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அவனுக்கு கொடுக்கவே இல்லையே, அதனால கோச்சிட்டு அங்கேருந்து போயிடான். நாம என்னத்தை கேட்டுட்டோன்னு துறை இப்படி கோவத்தில் போறாரு அப்படின்னு அப்பாவும் அம்மாவும் பேசிட்டு இருப்பாங்க. இங்கே ஃப்ரெண்டுக்காரிக்கு ஜாப் கிடைச்சிட்டுன்னு ஹீரோனை கூப்பிட்டு அவளுக்கு ட்ரீட் வைக்கிறா. அப்போ ஃப்ரெண்டுக்காரியே கேட்குறா, இந்த குழந்தை யாருடையது, அந்த மோயினுக்கியா இல்லை ஹீரோக்கியா, ஹீரோ இந்த குழந்தைய நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரா அப்படின்னு கொஸ்டினாக கேட்டுட்டு இருக்கா. அந்த மோயின் கூட பிரேக்கப் பண்ணியே ரொம்ப நாள் ஆகிட்டு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, எது ஏன் கூட பிரேக்கப் பண்ணிட்டியா அப்படின்னு அந்த மோயின் வந்து நிற்கிறான். எதுக்குடா அகைன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கா அப்படின்னு ஹீரோனி கோவப்படுறா. இல்லப்பா இப்பெல்லாம் நீ என்ன அவாய்ட் பண்ண மாதிரி தோணுச்சு, ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டுக்கா, அண்ட் என் தங்கச்சி அசிங்கப்படுத்திருக்கிறா, அதான் உன்னை நேரில் பார்க்க வந்தேன். அப்புறம் அந்த ஹீரோட கம்பெனி டேட்டாவை ஆட்டை போட்டு வர்றதுக்கு நிறைய பணம்லாம் தந்தேன்லா, பின்ன எதுக்கு நீ ஆட்டை போட்டு வரல அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு, நான் எதுக்குடா ஆட்டை போட்டு வரணும், அண்டு நீ தந்த காசு எல்லாமே எனக்கு தான், முன்னாடி கண்மூடித்தனமாக உனக்கு செலவு பண்ண காசு, அந்த காசை தான் ரிட்டன் வாங்கியிருக்கிறேன். ஸோ சும்மா நிறைய காசு தந்தேன்னு சொல்லிட்டு தெரியாத, தென் என் ஃபேமிலி டிஸ்டர்ப் பண்ணுற வேலையை வச்சுக்கிறாத, அண்ட் இப்போ நான் சாப்பிட்றதையும் டிஸ்டர்ப் பண்ணாத, ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த ஃபுட் எடுத்து சாப்பிடுவாளா. பார்த்தா செம காரம் போல, கண்ணிலேருந்து தண்ணியே வடிய ஆரம்பிச்சிட்டு. இதை பார்த்து மோயணும், சும்மா நடிக்காதடி, அதான் உன் கண்ணை பார்த்தாலே தெரியுதே என் மேலே எவ்வளோ லவ் வச்சிருக்கான்னு. உன் வாய் தான் என்னை திட்டுற மாதிரி பொய்யா நடிக்குது, பட் உன் கண்ணை அப்பட்டமாக காட்டி கொடுத்துருது என் மேலே நீ அம்புட்டு லவ் வச்சிருக்கா அப்படின்னு இவன் அம்பாட்டுக்கு பேசிட்டு இருக்கா. அப்படியா ராசா, இதை வாயில் வச்ச தெரியும் கண் பொய் சொல்லுதா இல்லை வாய் பொய் சொல்லுதா அப்படின்னு அவன் வாயில் அந்த காரமான ஃபுட்டை வைக்க அவன் உரைக்குதுன்னு கத்திட்டு இருக்கான். இதெல்லாம் அங்கே வந்து ஹீரோ பார்த்துறான். ஆனால் அவனுக்கு இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சுத்தமாக கேட்கவே இல்லை. பட் ஹீரோனி ஊட்டி விட்டுருப்பா இல்லையா, அதை பார்க்கும்போது இவனுக்கு கஷ்டமாக இருந்திருக்கு. அதே சமயம் இவன் கையில் ஒரு வாட்ச் போட்டிருக்கான் இல்லையா, அதை பார்த்துட்டு இது அந்த வாட்ச்லா, அப்போ இவனுக்கு கொடுக்க தான் அவள் வாங்கினாளா, நாம தான் ஒவ்வொரு கற்பனையே வளர்த்துக்கிட்டோமா அப்படின்னு ஹீரோக்கு இன்னுமே கஷ்டமாக இருக்குது. இங்கே இவனை பார்த்தீங்கன்னா, சியா எனக்கு தெரியும் என்னதான் நீ ரொம்ப லவ் பண்ணுறான்னு, ஆனால் நான் ஒர்க்குன்னு பிஸியாக இருந்து உன்னை கவனிக்காமல் போயிட்டேன், அதனால தானே நீ என் மேலே கோவத்தில் இருக்கா. இனிமேல் அப்பெல்லாம் பண்ண மாட்டேன், உன்னை நல்லபடியாக பத்திரமா பார்த்துக்கிடுவேன், உன் கூட டைமும் ஸ்பெண்ட் பண்ணுவேன், வா என் கூட, இந்த உலகத்துக்கே நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம்னு அனௌன்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு ஹீரோனி கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்க. விடுடா எரும மாடு அப்படின்னு ஹீரோனி திட்டிட்டு இருக்கா. பட் அவன் விட மாட்டுக்கான். கூடவே ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணுறா. பட் இவன் ஃப்ரெண்டே தள்ளி விட்டுட்டு ஹீரோனி இழுத்துட்டு போக கரெக்டாக ஹீரோ வந்து அவனை அடிச்சிடான். ரிட்டன் இவனும் அடிக்கிறான். அப்படியே ரெண்டு பேருக்கும் சண்டை போயிட்டு இருக்க. ஒரு கட்டத்தில் ஹீரோ அடிக்காதீங்க, ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டோடனே ஹீரோக்கு கஷ்டமாக
இருக்கு, அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாளே அப்படின்னு. ஆனா ஹீனியா அவனுக்குலாம் சப்போர்ட் பண்ணி பேசல. நான் உங்களுக்காக அடிக்கிறேன் அப்படின்னு அவனை வசமா அடிச்சு விட்டுட்டு ஹீரோ கிட்ட நீங்க ஓகே தானே அப்படி சொல்லி கேட்டுட்டு இருப்பா. இதை பார்த்த மோயனும் என்ன செய்யா, அவன் எப்படி உன்னை மாசமாக்கலான்னு மறந்துட்டியா, நீ ட்ரக்ல இருக்கும்போது உன்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டான், அப்படி பண்ண வேணா எதுக்கு ப்ரொடெக்ட் பண்ற அப்படி சொல்லி கேட்குறான். டே ஓவரா பேசாதடா, உன்னை விட அவரு ரொம்ப நல்லவர், அவருக்கு மட்டும் இப்போ ஏதாட்டும் ஆகிருந்துச்சுன்னா உன்னை சும்மாவே விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு நல்லா திட்டி விட்டுட்டு அவனை வெளியே தூக்கி போடுங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட நீ கேட்டாலா இது மோயின் குழந்தையானே, இது மோயின் குழந்தைலாம் கிடையாது, என் ஹஸ்பண்டோட குழந்தை தான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு புரியுது உன் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவராக இருக்காங்க, 2 பேரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்ல சரி ஓகேடி நான் என் ஹஸ்பண்ட் கூட வீட்டுக்கு போகிறேன், அப்புறமா நம்ம பார்ப்போம் அப்படின்னு. இப்போ இவங்க 2 பேருமே வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்தால் ஹீரோக்கு சர்ப்ரைஸ் ஏற்பாடுலாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஹீரோக்கு பிறந்தநாள் இல்லையா, அதனால சர்ப்ரைஸ் ஏற்பாடுலாம் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்க. என் அப்பா அம்மா கூட சமைக்கிவிட்டால் டான்ஸ் ஆடி பிறந்தநாள் விஷ் பண்ணுறாங்க. கேக்லாம் கொண்டு வந்து எல்லாரும் விஷ் பண்ண ஹீரோ எதுவும் பேசாமல் அமைதியாக அங்கேருந்து சோகமாக கிளம்பிறான். உன் புருஷனுக்கு என்னாச்சுமா அப்படின்னு கேட்கும்போது தெரியல அம்மாப்பா, நான் அவர்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு ரூமுக்கு வருவாளா. அங்கே ஹீரோ அவன் காயத்துக்கு மருந்து வச்சுட்டு இருக்கான். அந்த மோயன் அடிச்சதால நம்ம ஹீரோக்கு லைட்டாக காயம் பட்டிருக்கு போல, அதுக்கு மருந்து வச்சுட்டு இருக்க. இதை பார்த்த ஹீரோனியும் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, நான் வச்சு விடுறேன் அப்படின்னு சொன்னா ஒன்றும் தேவையில்லை அப்படின்னா அந்த பக்கமாக திரும்பிக்கிறான். இன்ன பாருங்க, நீங்க எதுக்காக கோவத்தில் இருக்கீங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியல. ஒருவேளை அந்த மோயின் கூட பேசினதால தான் கோவத்தில் இருக்கீங்களா, ஆனால் நான் ஃபர்ஸ்ட் பேசவே இல்லை, அவனா வந்து என்கிட்ட பேசினான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிட்டு சியா நிஜமாவே சொல்கிறேன், உன்னை என்னால் புரிஞ்சுக்கிடவே முடியல, அந்த கிஃப்ட்டை அவனுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறா, ஆனால் இப்போ என் மேலே அக்கறை இருக்கிற மாதிரி என்கிட்ட நல்ல விதமாக வந்து பேசுகிறா அப்படியே ஹீரோ சொல்லும்போது என்ன ப்ரெசென்ட், நான் என்னத்தை கொடுத்தேன், அந்த வாட்சை நீ மாலில் வாங்கும் போதே பார்த்துட்டேன், அந்த வாட்சை இப்போ நீ அந்த மோயனுக்கு தானே கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோதான் விஷயமா, இதுக்கா நீங்கள் மூஞ்சி இப்படி தூக்கி வச்சுட்டு இருக்கீங்க, அந்த வாட்சை ஒன்றும் அவனுக்கு கொடுக்கல, உங்களுக்கு சர்ப்ரைஸாக கொடுக்க வச்சுருந்தேன் அப்படின்னு அந்த வாட்ச் எடுத்து ஹீரோக்கிட்டவே கொடுக்குறா. இப்போதான் அந்த சர்ப்ரைஸ் போயிட்டே அப்படின்னு கொடுக்குறா. அவனுக்கு அதை பார்த்தோன்னா அம்புட்டு சந்தோஷம். உடனே கையில் கெட்டி அழகு பார்த்துட்டு இருக்க. இங்கே ஹீரோனியா அவன் கையை பார்த்து சைட் அடிச்சுட்டு ஹீரோக்கிட்ட 6 மந்த் ஆகிட்டு டாக்டர்கிட்டையும் கேட்டேன் ரொமான்ஸ் பண்ணலாமான்னு, அவங்களும் பண்ணலான்னு சொல்லிட்டாங்கன்னு இவன் ரொமான்ஸ் பண்ண கிட்டாக்க வர நோ இதெல்லாம் இந்த டைமில் பண்ணக்கூடாது, குழந்தை பிறந்த பிறகு தான், ஸோ இப்போ டைம் ஆகிட்டு சீக்கிரம் தூங்க அப்படின்னு அவன் வாட்சையே ரசிச்சுட்டு போகிறான். வாட்ச் வாங்கி கொடுத்தது நானே இங்கே இருக்கும்போது என்ன பார்க்காம அந்த வாட்சை பார்த்துட்டு போகிறா அப்படின்னு ஹினி புலம்பிட்டு இருப்பா. ஏன்னா ஹினி அவனுக்காக வாங்கி கொடுத்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட்லாம், அதான் அதை பொக்கிஷ மாதிரி பார்த்துட்டு போகிறான். இப்போ கட் பண்ணா அம்மா அப்பா தூங்கிட்டு இருப்பாங்களா, அவங்க கிட்ட வந்து சியா பிறந்த நாளுக்கு எனக்கு கிஃப்ட் பண்ண வாட்சி அப்படின்னு காட்டிட்டு இருக்கான். அவங்களாம் செம கடுப்பாயிட்டாங்க, செம தூக்கத்தில் இருக்காங்க போல, அந்த டைமில் வந்து டிஸ்டர்ப் பண்ண கடுப்பாகும்ல. மணி எத்தனைடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவன் 3 மணி சொன்னதும் ஐயோ கடவுளே 3 மணிக்கு வந்து ஏன்டா எங்கள் உசுரை வாங்குறா, ஃபர்ஸ்ட் போடா அப்படின்னா அப்பா அம்மா திட்டி விட்டுட்டு அவங்க தூங்கிறாங்க. இவனுக்கு வாட்ச் வாங்கி கொடுத்தது தான், காலங்கத்திலே டைமுக்கு எந்திக்கிறது என்ன, எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு அவன் டைமுக்கு எல்லா வேலையும் பண்ணி முடிக்கிறான். இப்போ சைக்கிள் ஓட்ட தயாராக இருப்பானா, அப்போ அசிஸ்டண்ட் வந்து பாஸ் என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லி கேட்க பாடியை ஸ்ட்ராங்காக வச்சுக்க போகிறேன் அப்படின்னு சைக்கிளை ஓட்டிட்டு போக்க பாஸுக்கு மேரேஜ் ஆனோன்னா பொறுப்புலாம் வந்துட்டு நாம பேச்சுலர்ஸ் தானே, அதான் நமக்கு ஒன்றுமே தெரியல, அவங்க கிட்டேருந்து கற்றுக்கலாம் அப்படின்னு இப்போ பாடி கார்ட்ஸும் அசிஸ்டண்ட்டும் ஹீரோ பின்னாடி சைக்கிளை ஓட்டிட்டு போகிறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறான் என் ஒய்ஃபுக்கு யார் ட்ரக் கொடுத்தாங்கன்னு கண்டுபிடிக்க சொல்கிறான். அசிஸ்டண்ட்டும் சரி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்டே ஏதோ ஒன்று பேச வருவாளா, அதுக்குள்ளே ஹீரோவை தப்பாக புரிஞ்சுட்டு சியா இதெல்லாம் தப்பு, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்ல அடே நான் அதை பற்றி பேச வரல, உங்கள் தம்பியை பற்றி தான் பேச வந்தேன் அப்படின்னு சொல்ல அவனை பற்றி என்ன இல்லை அப்பா அம்மாவுக்கு ஆனிவர்சரி வரப்போகுது இல்லையா, அதான் உங்கள் தம்பியும் இங்கே இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல எது நீ அவன் வரணும் ஆசைப்படுறியா, அவனை ஆஃப்ரிக்காவுக்கு அனுப்புனதே நீ தானே அப்படின்னு சொல்லும் போது தான் நம்ம ஹீரோனிக்கும் அந்த விஷயம் ஞாபகம் வருது. ஆக்சுவலி இவ தம்பிக்காரனுடைய தயிரில் வேன் கண்டி ஏதோ ஒன்று போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா. தம்பிக்காரனுக்கு தயிர்னா உசுறு போல. உடனே அம்மா கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறான் சியா இப்படி பண்ணிட்டான்னு. உடனே ஹீரோனி அழுகிற மாதிரி ஆக்டிங் பண்ணுறா. சாரிம்மா தெரியாமல் பண்ணிட்டேன், அதுக்கு நான் அப்பவுமே தம்பிக்காரன்கிட்ட சாரி கேட்டுட்டேன், ஆனால் அவ தான் அந்த சாரியை ஏற்றுக்கிடாம என்னை நீல்டன் போட்டு சாரி கேளுன்னு சொன்னான் அப்படின்னு இவ ஒரு வீடியோவை காட்டுறா. உடனே அம்மா அதை பார்த்துட்டு தம்பிக்காரனை போட்டு நல்லா திட்டுறாங்க, உன் அண்ணியை புள்ளி பண்ணியிருக்கியா அப்படின்னு, உனக்கு பெரியவங்கிட்ட எப்படி பேசணும் கூட தெரியல, ஸோ இனிமேல் நீங்கள் தான் சரிப்பட்டு வர மாட்டா, கிளம்பு ஆஃப்ரிக்காவுக்கு போயிடு, அங்கே போயிட்டு வந்தால் தான் மேனர்ஸ்னால் என்னன்னு கற்றுட்டு வருவா அப்படின்னு அம்மா அவனை ஆஃப்ரிக்காவுக்கு அனுப்ப முடிவு பண்ணிட்டாங்க.
சொல்கிறாங்க. அவன் சொல்லி பார்க்குறான், அம்மா நான் அவங்கள புள்ளி பண்ணலம்மா, அவங்க போய் சொல்கிறாங்க, இது ஏஐ வீடியோ, நான் இப்படிலாம் பண்ணவே இல்லைம்மா, நான் இன்னசென்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். பட் அம்மா கேட்க மாட்டேக்காங்க. அவனை ஆஃப்ரிக்காவுக்கு அனுப்பிவிட்டாச்சு போல. இதனாலேயே தம்பிக்காரனுக்கு ஹிரணியை சுத்தமாக பிடிக்காது. தம்பிக்காரனோட நேம் வந்து யுவான். இப்போ ப்ரெசென்ட்ல அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு, ஐயோ இப்படிலாம் பண்ணியிருக்கோமா, என்ன நினச்சா எனக்கே கேவலமாக இருக்குது அப்படின்னு புலம்புவா. புலம்பிட்டு ஹீரோவை பார்த்தா அவன் ஷர்ட் இல்லாமல் நிற்கிறான். ஐயோ இவர் வேற ஷர்ட் இல்லாமல் நிற்காரு, நம்ம மனசாலே பை விடுறதே வேலையை வச்சுட்டு இருப்பாரு போல அப்படின்னு இவ டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடா. இதுக்கப்புறம் தம்பிக்காரனை வர சொல்லியாச்சு போல. அவன் பேய் மாதிரி நம்ம ஹீரோனி முன்னாடி வந்து நிற்கிறான். அவன் ஃபேஸை பார்த்துட்டு இவளே ஒரு செகண்ட் பயந்துட்டா. ஏன்னா மூஞ்சோட கலர் வந்து வேற மாதிரி இருக்கு. ஆஃப்ரிக்காவுக்கு போயிட்டு வந்திருக்கான் இல்லையா, அதனால அப்படி இருக்காமா. சியா, என் அண்ணாவையும் என் பேரண்ட்ஸையும் ஈஸியாக ஏமாத்திடலாம், ஆனால் என்னை ஏமாற்ற முடியாது. நான் பட்ட அவமானங்கள் எல்லாத்தையும் வட்டி முதல்ல உனக்கு திருப்பி தர வேண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. யுவன் நான் எதுக்கு இப்படி இருக்கா, மூஞ்செல்லாம் ஏன் இப்படி இருக்கு, சரி வா, எனக்கு ஒருத்தவங்க தெரியும், அவங்க ஒரிஜினல் கலருக்கே ஒன்று கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு இப்போ ஒரு பிளேஸ் கூப்பிட்டு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அவன் ஒரிஜினல் கலருக்கே வந்துட்டான். அப்போ அம்மாவை கேட்குறாங்க, ஆஃப்ரிக்காவில் நம்ம பிஸ்னஸ்லாம் எப்படி போகுது, எல்லாருக்கிட்டையும் நல்ல மேனஸாக நடந்துக்கிட்டியா, நம்ம குடும்பமானத்தெல்லாம் வாங்கலல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா நல்லா தான் நடந்துக்கிட்டேன், அண்ட் அங்கேருந்து என்னுடைய லவ்வை கூப்பிட்டு வந்திருக்கிறேன்னு சொல்ல, என்னடா சொல்கிறான், அப்போ நம்ம வீட்டுக்கு இன்னொரு மருமக வர போகிறலாம் அப்படின்னா அம்மா சந்தோஷப்பட்டுருக்கா. அந்த சமயத்தில் இவன் பாம்பு எடுத்து நீட்டுறான். அதை பார்த்துட்டு எல்லாருக்குமே அள்ளி விட்டுருது. இது உன்னுடைய லவ்வா, ஆமாம், நான் ஒரு நாள் ஒரு கிங் கோப்ரா கிட்ட மாட்டிக்கிட்டேனா செத்துருவேன்னு தான் நினச்சேன். பட் அந்த டைமில் இந்த குட்டி பாம்பு வந்து அந்த கிங் கோப்ராவே கடிச்சு என்னை சேவ் பண்ணிட்டு அப்பமே முடிவு பண்ணிட்டேன், இதுவும் நம்ம ஃபேமிலியில் ஒன்றுன்னு அப்படின்னு சொல்லுவானா. நோ நோ நோ, பாம்பு உன் அண்ணியை காயப்படுத்துச்சுன்னா என்ன பண்ணுறது, உன் அன்னைக்கு வேற பாம்புனா பயம், ஸோ இந்த பாம்பு வீட்டில் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அப்பாவும் ஹீரோமே, ஆமாம் இது நம்ம வீட்டுக்கு செட் ஆகாது, வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை வெளியே போடலான்னு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் ஹீரோனியும் வேண்டாம் வேண்டாம், இது நம்ம ஃபேமிலியில் ஒன்றுன்னு சொல்லிட்டான், ஸோ இங்கே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு செம ஹாப்பி. என்ன பாரு, அண்ணியே சொல்லிட்டாங்க இந்த பாம்பு இங்கே இருக்கட்டும்னு, ஸோ அதுக்கிட்ட சொல்லி வை, அண்ணியை காயப்படுத்திடக்கூடாதுன்னு, சப்போஸ் காயப்படுத்திச்சு வெட்டி உப்பு கண்ணை போட்டுருவோம் அப்படின்னு சொல்ல கேட்டுச்சா, ஸோ நீ அண்ணியை மட்டும் காயப்படுத்திடாத அப்படின்னு பாம்பு கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட்டாக நிறைய கிஃப்ட்டு வீட்டுக்கு கொண்டு வராரு. அதை பார்த்து தம்பிக்காரனும், என்னன்னா நான் வந்ததுக்கு எனக்காக கிஃப்டா, அதுவும் இவ்வளோ கிஃப்டா, பட் எனக்கு இதெல்லாம் வேண்டாமே அப்படின்னு சொல்லும்போது, அட பக்கி உனக்கு யார் வாங்கினா, இது எல்லாமே என்னுடைய ஒய்ஃப்காக, உனக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ல இவனுக்கு பல்ப் ஆகிருது. என்னன்னா பேசுகிறா, நான் உன்னுடைய ஃபேவரட்டான குட்டி தம்பி தானே, எதுக்கு ஓர வஞ்சுன்னு பார்க்குறா அப்படி சொல்லும்போது, நீ என் ஃபேவரட்டான குட்டி தம்பி தான், ஆனால் என்னோட ஒய்ஃப் கிடையாதே, ஸோ நீ ஹஸ்பண்ட் ஆகும்போது உனக்கு இது புரியும் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்டெல்லாம் ரூம்ல வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போறான். இவனுமே தலையெழுத்து அப்படின்னா அந்த கிஃப்டெல்லாம் ரூம்ல கொண்டு வைக்க போறான். இங்க ஹீரோனியை பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஸ்வீட் கொடுக்கலான்னு அவனுடைய ஸ்டடி ரூமுக்கு தான் வருவா. அங்க வந்து பார்த்தா ஹீரோ இருக்கே மாட்டான். உடனே அந்த ரூமை சுத்தி முத்தி பாக்குறா. அதுல அந்த பாட்டு கேட்கிற ஆடியோ ரெக்கார்டர் இருக்குது. இது தன்னோட தான் அப்படின்னு அவளுக்கு ஞாபகம் வரல. என்ன இவரு பழைய ஆடியோ ரெக்கார்டர்லாம் வச்சிருக்காரு அப்படின்னு இவ அதுல உள்ள பாட்டை கேட்டுட்டு இருப்பாளா. அப்ப தம்பிக்காரனும் வாரான். அண்ணா நான் எல்லா கிஃப்ட் ரூம்ல வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவான். அப்பதான் ஹீரோயின் நிக்கிறத பாக்குறான். பார்த்துட்டு, ஆமா நீங்க இங்க என்ன பண்றீங்க, ஏதாவது கம்பெனி டேட்டாவை ஆட்டே போலான்னு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவ இல்லைங்கிறா. உடனே அவன் அவ கையில உள்ள பாட்டு கேட்குற ரெக்கார்டரை பார்த்துட்டு, அதை உடைச்சிடாதுங்க, அது என் அண்ணாக்கு ரொம்பவே முக்கியமானது. 7 வருஷத்துக்கு முன்னாடி என் அண்ணா ஒரு பொண்ணை லைக் பண்ணான், அந்த பொண்ணோட திங்ஸ் தான் இது, ஸோ தப்பி தவறையும் உடைச்சிடாதீங்க. அண்ட் இப்போ வரைக்கும் என் அண்ணா மனசில் அந்த பொண்ணு மட்டும் தான் இருக்கா, உங்களெல்லாம் குழந்தைக்காக மட்டும் தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டா, மற்றபடி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது இவளுக்கு இதை கேட்க கேட்க கஷ்டமாக இருக்குது. அந்த பொண்ணை ஸ்கூலில் வச்சு தான் மீட் பண்ணானாமா, ரொம்ப டேலண்டாக அழகாக இருப்பாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதில் ஹீரோட ஸ்கூல் ஃபோட்டோவும் இருக்கா. அதை பார்த்துட்டு, இது நம்ம படித்த ஸ்கூலோட யூனிஃபார்ம்லாம், இவனை அங்கே பார்த்த ஞாபகமே இல்லை அப்படின்னு இவ சோகமாக இருக்கிறா. சாப்பிட கூட மனசே வரல. ஏன்னா ஹீரோ மனசுல வேற பொண்ணு தான் இருக்கா அப்படி தெரிஞ்ச உடனே மைண்ட் ரொம்ப அப்செட்டா இருக்கு. சாப்பிட கூட மனசே வரல. அப்படியே சாப்பிடாம ரூமுக்கு போயிடா. ஹீரோ பாக்குறான், இவளுக்கு என்ன ஆச்சு, எதுக்கு ஒரு மாதிரியே போறா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான். இதுக்கப்புறம் அம்மா பாத்தீங்கன்னா ஹீரோனிக்காக யோகா கிளாஸ் எல்லாம் வீட்லயே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதை சொல்லி கொடுக்க ஒரு பொண்ணு வாரா. அந்த பொண்ணோட நேம் வந்து சானாவும் ஹீரோட ஸ்கூல்ல தான் படிச்சாலாமா, ஸ்கூலோட குயினாமா. ஆனால் ஹீரோக்கு அது யாருன்னே தெரியல. நீனும் நானும் தான் சேர்ந்துருக்கணும், ஆனால் இடையில இந்த ஹீரோனி வந்து தொலைஞ்சிட்டா, இனிமேல் உங்கள் 2 பேத்தையும் பிரிக்கிறதா என்னோட வேலை அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு இப்போ யோகா கிளாஸுமே ஸ்டார்ட் பண்ணுறா. அப்போ அவ ஒரு சாங்கை போட்டு விடுறா.
இந்த சாங்கை கேட்ட உடனே ஹீரோனியும், ஆமா இந்த சாங் தானே நம்ம அன்னைக்கு அந்த பாட்டு கேட்குற ரெக்கார்டர்ல கேட்டோம், அப்போ ஹீரோக்கு பிடிச்ச பொண்ணு இவளை தான் இருக்குமோ அப்படின்னு ஹீரோனிக்கு டவுட்டும் வருது, அதே சமயம் கஷ்டமாவும் இருக்கு. ஆக்சுவலி இவளுக்கு எப்படி அந்த சாங் தெரியும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் டைம்ல இவ ஹீரோவை கைட் பண்றதுக்காக ஹீரோ பக்கத்துல போயிருப்பா, அப்போ தெரியாதனமா அந்த ரெக்கார்டரை தட்டி விட்டுருப்பாளா, அதுல தான் அவளுக்கு தெரிய வந்திருக்கும் ஹீரோக்கு இந்த சாங் பிடிக்கும்னு. இவளும் ஹீரோவை கைட் பண்றதுக்காக நிறைய முயற்சிலாம் போட்டிருப்பா, பட் ஹீரோ அவளை சுத்தமா கண்டுக்கவே மாட்டான். இப்போ ப்ரெசன்ட்ல அந்த சாங்கை போட்டு விட்டுட்டு நம்ம ஹீரோ கிட்ட 7 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு இந்த சாங் தானே பிடிக்கும், உன்னுடைய ஃபேவரட் சாங் இது தானே அப்படின்னு சொல்லி கேட்பாளா. அதுக்கு ஹீரோமே ஆமா என்னுடைய ஃபேவரட் சாங் இதுதான் அப்படின்னு சொல்வான். இப்படி இவங்க பேசுறத பார்த்துட்டு நம்ம ஹீரோனிக்கோ ஜெலஸ் வருது. அழகாவே தெரியுது என் முன்னாடி வச்சு 2 பேரும் ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஹீரோனிக்கு ஜெலஸ் ஏட்டி பார்க்குதா. அப்போ இவ இன்னுமே கோவத்தை ஏற்றுக்காக ஹீரோ கிட்ட போய் உன் கையை என் கை மேல வை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த யோகா கிளாஸே ஹீரோனிக்காக தான் அரேஞ்ச் பண்ணது, ஆனா அவ ஹீரோ கிட்ட போய் ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோனிக்கா செம்ம டென்ஷன் ஆகுது, ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல, அந்த அளவுக்கு அவளுக்கு கஷ்டமா இருக்கு. என்ன சியா என்னாச்சு அப்படி சொல்லி கேட்க அருவருப்பா இருக்கு, வாந்திய வருது, நான் போறேன் அப்படின்னு கோச்சிட்டு போறா. இவனும் பின்னாடி போவான், பட் இவ விட மாட்டுக்கா. ஹீரோ இன்னுமே பிராக்டிஸ் முடியல அப்படின்னு சொல்றா. நான் பிராக்டிஸ்லாம் பண்ணல, என் ஒய்ஃபை பார்க்க போறேன் அப்படின்னு கிளம்பிட்டான். அவன் போனா என்ன, நாங்க உன் கூட பிராக்டிஸ் பண்றோம் அப்படின்னா அம்மாவும் வாங்குமாவும் இவளை ஒரு வழி பண்ணிடுறாங்க. ஆக்சுவலி அம்மாவுக்கு தெரிஞ்சுட்டு போல இவ ஹீரோவை கரெக்ட் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கான்னு, அதான் அம்மாவும் வாங்குமாவும் இவளை படாது பாடுபடுத்துறாங்க. இதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா, அப்போ இவளை பார்த்தீங்கன்னா நேராக ஹீரோ கிட்ட வந்து உட்கார வரா. இதை பார்த்தா அம்மாவோ நான் உட்கார போறேன் அப்படின்னு முன்கூட்டியே வந்து உட்காந்துறாங்க. இவளுக்கு நான் கொஞ்சம் கோவம் வருது, பட் இருந்தாலும் அடங்க மாட்டுக்காளே. ஹீரோக்கு ஃபுட் எடுத்து வச்சுட்டு 7 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு இந்த வாத்து மண்டை பிடிக்கும் இல்லையா, சாப்பிட்டு அப்படி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோக்கெல்லாம் கோவம் வருது. இதெல்லாம் பார்த்துருந்த ஹீரோனிக்கு இன்னுமே கோவம் வருது, வெறி ஆகுறா. உடனே அம்மாவோ மருமகளே நீ சாப்பிடுமா, இதை சாப்பிட்டா நல்லது அப்படின்னா அவங்க ஹீரோனிக்கு எடுத்து வச்சுட்டு இருக்க. அப்போ அப்பாவோ சொல்றாங்க இந்த வாத்து மண்டை இருக்குது இல்லையா, அது 7 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது, பதப்படுத்தி வச்சிருந்தது, அதான் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஆவுனா எல்லாரும் 7 வருஷம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. 7 வருஷம் சொன்னாலே எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது, கோவமாக வருது. எனக்கு பழைய கறியெல்லாம் வேண்டாம், புதுசாக இப்பவுமே கொன்று நைட்டு சமைச்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் போறா. ஆமாம் அண்ணி எதுக்கு இப்படி கோவத்தில் போகிறாங்க, அவங்கள மட்டும் காம்டன் படத்தில் ஆட்டோ பம்ப் மாதிரி வெடிச்சிருவாங்க போல அப்படின்னு தம்பிக்காரன் சொல்லிட்டு இருக்க. தெரியுதுல்ல போ ஃப்ரெஷ்ஷான வாத்து வாங்கி மண்டியை வெட்டி கொண்டு வா, இல்லைன்னு வச்சுக்கோவேன் உன் மண்டியை வெட்டி சூப் வச்சிருவோம் அப்படின்னு அப்பா அம்மா சொல்லிட்டு போக்க, நான் என்ன தப்பு பண்ணேன், எல்லாரும் என்னையே கரைச்சி கொட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு புலம்பிட்டு அடுத்த செகண்டே வாத்து வாங்க கிளம்பிட்டான். இவா ஹீரோ கிட்ட உன் ஒய்ஃப் பெரியவங்களுக்கு ரெஸ்பெக்டே கொடுக்க மாட்டுக்கல்லா, கவலைப்படாத நான் அப்பெல்லாம் இருக்க மாட்டேன், உன்னை உண்மையா லவ் பண்றேன், என்ன மட்டும் மாசமாக்குனா நான் இந்த மாதிரிலாம் கோவமா பேச மாட்டேன் அப்படின்னு இவா ஹீனியை பத்தி தப்பா பேசி உஸ்பேத்தி விடலான்னு பாக்குறா. அதே சமயம் இவளுடைய லவ்வும் சொல்றா. ஹீரோ கட்டன் ரைட்டா சொல்லிடுறான், என்ன பாரு எனக்கும் என் ஒய்ஃபுக்கு இடையில நீ வராத, உன் மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது, இங்கேருந்து உன் டைமை வேஸ்ட் பண்ணாத, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு போவான். இவன் அப்படின்னாலுமே அடங்க மாட்டுக்காளே. சியா உன் வயிற்றுல குழந்தை இருக்கிறதால தானே ஹீரோ உன்னை விழுந்து விழுந்து கவனிக்கிறான், அந்த குழந்தை இல்லாமல் பண்ணிட்டா யாரும் ஒன்று கவனிக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு தம்பிக்காரனோட லவ் இருக்கு இல்லையா, அதாங்க பாம்பு, அதை எடுத்து நம்ம ஹீரோனி ரூமில் விட்டுறா. அது என்னன்னா நம்ம ஹீரோனி மேலே ஏறிடுது. அவள் ரொம்பவே பயப்படுறா, பயந்து கத்துறாளா. கரெக்டாக ஹீரோ தான் வந்து அந்த பாம்பை பிடிச்சி அடிச்சிட்டு ஒன்றும் இல்லை பயப்படாதா அப்படின்னு ஹீரோனை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அவளும் கொஞ்ச நேரத்தில் நார்மல் ஆகிறா. இப்போ நார்மல் ஆகிட்டு நேராக தம்பிக்காரனை தான் பார்க்க வராங்க. அவ தான் ரூமுக்குள்ளே விட்டுரு போனோம் அப்படின்னு நினச்சி, ஆனால் அவனை பார்த்தீங்கன்னா அந்த வாத்தை பிடிச்சி வெட்ட தெரியாமல் அல்லோல் பட்டுட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்து எதுக்குடா அண்ணிய பயங்கட்டுறக்காக இதை திறந்து விட்டா, நான் திறந்து விடல, காலையிலேருந்து நான் இங்கே தான் இருக்கேன், இதை வெட்டுறக்கு நான் படுற அவஸ்தை இருக்கே எனக்கு தான் தெரியும், நீ என்ன சும்மா என் மேலே பழி போடுறா அப்படின்னு தம்பிக்கிறேன் சொல்லும்போது, அப்படின்னா உன்னோட தப்பை ஒத்துக்கிட மாட்டா அப்படி தானே, சரி ஓகே இந்த பாம்பை சூப் வைக்க சொல்கிறேன் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் பனிஷ்மெண்ட் அப்படின்னு ஹீரோ அங்கேருந்து போகலான்னு பார்க்கான். தம்பி டென்ஷன் ஆகிட்டான். இதை பார்த்து ஹீரோனியும் 2 பேரும் சண்டை போட்டக்கூடாது அப்படின்னு, தம்பிலாம் அப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு தோணுது அப்படின்னு தம்பிக்கு சப்போர்ட் பண்ணி பேச, தெய்வமே நீங்களாட்டும் என்ன நம்பினீங்களே அதுவே போதும் அப்படின்னு இவன் ஆனந்த கண்ணீர்லாம் வடிக்க ஆரம்பிச்சிட்டான். சரி ஓகே இனிமே இந்த பாம்பை ஒன்றும் பண்ண மாட்டேன், ஆனால் வீட்டு ஃபுல்லாக கேமரா வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். நான் ஆல்ரெடி ஸ்பை கேமரா வச்சிருக்கிறேன் அப்படின்னு இப்போ அந்த ஃபுட்டேஜை தான் செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த சானை தான் ரூமுக்குள்ள பாம்பு விட்டுருக்கான்னு தெரிய வருது. உடனே அவளை கூப்பிட்டு வச்சு ஃபேமிலியாக விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதே சமயம் அவளை வேலையை விட்டும் தூக்கியாச்சு.
இங்கே நம்ம ஹீரோனி பாம்புக்கு லைட்டாக பயந்துருப்பா இல்லையா, அதனால ஹீரோ டாக்டரை வர சொல்லி செக் பண்ண சொல்லியிருப்பான். அவங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு போக்கா, நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல நான் ஓகேவா தான் இருக்கேன்னு. இப்போ பாரு நீ எனக்காக உன்னோட லவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டா, என்னை மட்டும் மேரேஜ் பண்ணலன்னா நீனும் அவளும் பிரிஞ்சிருக்க மாட்டீங்களா அப்படி ஹீரோனி சொல்லும்போது, என்ன பேசுகிறா அவ என்னோட லவ்வா? ஆமாம், உனக்கு பிடிச்ச சாங் என்னன்னு தெரிஞ்சிருக்கு, அது போக உனக்கு வாத்து மட்டும் தான் பிடிக்கும்னு தெரிஞ்சிருக்கு, அப்போனா கண்டிப்பாக அவள் உன்னோட ஸ்கூல் லவ்வாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அட பக்கி இதை கேளு அப்படின்னு அந்த பாட்டு கேட்குற ரெக்கார்டர் இருக்கு இல்லையா அதை ஆன் பண்ணுறான். ஆக்சுவலி அதில் ஃபர்ஸ்ட் பாட்டு தான் ஓடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனி இருக்கா இல்லையா, அவள் அவளுடைய ஓன் வாய்ஸில் அந்த சாங்கை படிச்சிருக்கிறா, அது ஓடுது. அதை கேட்டோன்னே நம்ம ஹீரோனியும் இது என்னோட வாய்ஸ்லாம் அப்படின்னு ஹீரோனி சிரிச்சிட்டு இருக்கா. ஆமாம் உன்னோட வாய்ஸ் தான், அது போக இந்த ரெக்கார்டருமே உனக்கு தான், மறந்துட்டியா அப்படி சொல்லும்போது அப்போதான் ஹீரோனிக்கு ஞாபகம் வருது, ஆமால இது நமக்கல்ல, அப்போ நம்ம தான் ஹீரோட ஃபர்ஸ்ட் லவ்வா அப்படின்னு ரொம்ப ஹாப்பி ஆகுறா. பட் இருந்தாலும் எனக்கு சந்தேகமாக இருக்குது, அவளுக்கு எப்படி உன்னுடைய ஃபேவரட்டான ஃபுட்லாம் தெரிஞ்சிச்சு? அது நான் கேஃபிட்டேரியாவில் அதுதான் மோஸ்ட்டாக வாங்கி சாப்பிடுவேன், ஒருவேளை அதை பார்த்துருப்பாலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மிஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கை கிளியர் பண்ணிக்கிறாங்க. ஸோ 2 பேரும் ஹாப்பியாக இருக்காங்க. இப்படியே கட் பண்ணால் 2 மாதம் ஓடி போயிடுது. ஃபேமிலியாக ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. சேம் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அப்போ ஹீரோ ஹீரோனிக்காக ரொம்ப எக்ஸ்பென்சிவான நெக்லஸ்ஸு, பேக்கு, ட்ரெஸ்ஸு, ப்ராப்பர்ட்டி, காரு அப்படி இப்படின்னு நிறைய காஸ்ட்லியான திங்ஸு ஹீரோனிக்கு கிஃப்ட் பண்ணுறான். உடனே தம்பிக்காரனும் என்னன்னா இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறான், இதெல்லாம் டெலிவரிக்கு யூஸ்ஃபுல்லே கிடையாது, நான் அன்னைக்கு கொடுக்குறேன் பாரு அப்படின்னு ஸ்பெஷலான நேனி, ஸ்பெஷலான ஷெஃப்பு அண்ட் நியூட்ரிஷன் ஃபுட்டை அரேஞ்ச் பண்ணி தர டாக்டர் அப்படி இப்படின்னு தம்பிக்காரன் இவங்கள அரேஞ்ச் பண்ணியிருக்கான் நம்ம ஹீரோனிய டெலிவரிக்காக. இதை பார்த்தா வாங்குமாவோ என்ன இதுக்கு மேலே எனக்கு வேலையில் போல அப்படின்னு சொல்ல, அப்பெல்லாம் சொல்லாதீங்க வாங்குமா, நீங்கள் தான் இவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்ட போகிறீங்க, நீங்கள் தான் இவங்க எல்லாருக்கும் மேனேஜர், இனிலேருந்து உங்களுக்கு டபுள் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபேமிலியாக சேம் ட்ரெஸ் போட்டிருக்காங்க இல்லையா, அதனால அழகாக போஸ் கொடுத்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. அப்போ அசிஸ்டண்டோ ஹீரோனிக்கு ட்ரக் கொடுத்தவங்கள கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வந்துட்டாங்க. அவன் உண்மையே சொல்லிடுறான், மோயன் தான் கொடுக்க சொன்னானே. இதை கேட்டோன்னா ஃபேமிலி எல்லாருக்குமே டென்ஷன் ஆகுது, நம்ம ஹீரோனிக்குமே டென்ஷன் ஆகுது. அந்த மோயனுக்கு இருக்குல்ல அப்படின்னு இப்போ நம்ம ஹீரோனி அந்த மோயன் கிட்ட ஃபோன் பேசுறா. கொஞ்சம் குழஞ்சு தான் பேசுறா. நீ கேட்ட கம்பெனி டேட்டாவே எடுத்துட்டேன், வீட்டுக்கு வந்து வாங்கிக்கோ, வீட்டுல யாருமே இல்ல, சீக்கிரமா வா அப்படின்னு சொன்ன உடனே அவனும் இதோ வந்துட்டேன் அப்படின்னு விறுவிறுன்னு இங்க வருவான். வந்து ஃபைல கேட்குறான், எதுக்கு அவசரம், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரேன் அப்படின்னு இவ ஒரு சொடக்கு விடுவாளா. அங்க ஒளிஞ்சிருந்த எல்லாரும் வந்துடுறாங்க. எங்க நீயே புள்ளி பண்றியா அப்படின்னு தம்பிக்காரன் திட்ட, நீ தானே அவங்களுக்கு ட்ரக் கொடுத்தா, இந்த மெடிசனே நானே தயாரிச்சது, பாய்சன் அப்படின்னு அப்பாவை வாய்க்குள்ள ஊற்றி விட, அம்மாவோ உனக்கு இதுக்கான ஆன்டிடோட் வேணும்னா இந்த கான்ட்ராக்ட்ல சைன் போடு, இவ்வளோ நாள் நீ என்னென்ன தப்புலாம் பண்ணியோ ஒத்துக்கோ அப்படின்னு சைனை கேட்க, அவனும் ஆன்டிடோட்காக சைனை போட்டுறான். இனிமே இவனை போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்களா, எதுக்கு அவசரப்படுறீங்க, இவனும் நம்ம ஃபேமிலியில் ஒருத்தன் தான், ஸோ இவன் அந்த புறம்போக்கு தண்டிக்க வேண்டாமா அப்படின்னு பாம்பு எடுத்து அவன் முன்னாடி நிட்டுவானா. அவன் அதை பார்த்து பயந்துடிச்சு மயக்கம் போட்டுறான். அந்த சமயத்தில் இவளுக்கு லேபர் பெயின் வந்துட்டு இவ வலிக்குதுன்னு கத்திட்டு இருக்கா. அம்மாவோ இருமா நான் பேக்கை பேக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு ஓடிடுறாங்க. அப்பாவோ நான் இன்னும் என் பேரனுக்கு நேமே சூஸ் பண்ணலையே, ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு அவங்க ஓடிடுறாங்க. இப்படி 4 பேருமே ஒவ்வொரு காரணத்தை சொல்லிட்டு நம்ம ஹீனியை தன்னந்தனியை விட்டுட்டு ஓடிடுறாங்க. இவளுக்கா அடே நான் தான் குழந்தைய பெற்றுக்க போறேன், நீங்க எதுக்குடா ஃபர்ஸ்ட் ஓடுறீங்க, என்னையும் கூப்பிட்டு போங்க அப்படின்னு கத்திட்டு இருப்பா. அப்புறம் ஹாஸ்பிட்டலுமே சேர்த்தாச்சு, நம்ம ஹீனிக்கு குழந்தைய பிறந்துட்டு பாய் பேபியாமா. இவங்களுக்குலாம் அதை கேட்டோன்னா ரொம்ப ஹாப்பி. உள்ள போய் குழந்தைய பார்ப்பாங்கன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் நம்ம ஹீனியை தான் வெறிக்க பார்த்துட்டு இருக்காங்க. என்ன எதுக்கு பார்க்குறீங்க, குழந்தைய பாருங்க அங்கதான் இருக்கான் அப்படி சொன்னா, நோ நீ தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி குழந்தைய பெற்றுருக்கிறா, ஸோ உன்னதான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம், குழந்தைய அப்புறமேட்டிக்காட்டும் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தம்பியோ அண்ணி நீங்க இந்த தடவை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்களா, என் கண்ணு முன்னாடி வச்சு பார்த்துட்டேன் உங்க கஷ்டத்தை, இனிமே அண்ணாக்கு ஃபேமிலி பிளான் பண்ணி விட்டுறேன், அப்போதானே இந்த மாதிரி நிலைமை மறுபடியும் வராது, நீங்க கஷ்டப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட உடனே ஹீரோனிக்கு சிரிப்பு தான் வருது. லூசு பக்கி எந்த இடத்துல எப்படி பேசுன்னு கூட தெரியாதா, கம்முன்னு இருடா அப்படின்னு ஹீரோ திட்டிட்டு இருப்பான் தம்பி கண்ணை போட்டு. உன்னை யாரும் கண்டுக்கிட
விட மாட்டுக்காங்களாம்மா. நான் இருக்கேன் இல்லையா, உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு வாங்கம்மா அந்த குழந்தைய எடுத்து கொஞ்சிட்டு இருப்பாங்க. இப்படியே 5 மாசங்கள் ஓடி போயிடுது. தம்பிக்காரே ரிட்டன் ஆஃப்ரிக்காக்கே போயிட்டான் போல. இப்போ இவங்க 2 பேர் தான் வீட்டில் இருக்காங்க. அப்படியே குழந்தைய தூங்க வச்சுட்டு 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கதோட இந்த ட்ராமாவுமே கம்ப்ளீட் ஆகுது. இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இதில் உங்களுக்கு என்னென்ன கேரக்டர் பிடிச்சிருக்கோ அதை கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அது போக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் கூடவே ஹைப் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதையுமே கிளிக் பண்ண மறந்துடாதுங்க. யாருமே ஹைப் பண்ண மாட்டேங்கிங்க. ஸோ அந்த ஹைப் பட்டனுமே தட்டி விட்டுட்டு போங்க. அடுத்த ஒரு நல்ல ட்ராமாவில் பார்ப்போம். பை பாய்.